ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் பிரசிடென்ட் ரொட்டேரியன் டாக்டர் எஸ் ஸ்ரீராம் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் ரொட்டேரியன் வி அருண் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் ரொட்டேரியன் டாக்டர் வி ரவிச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட் டவுன் ரொட்டேரியன் எஸ்பி ஜாபர் அலி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். I also request Presidents of Zone 22, Rotary Club of Vepur, Rotarian P. Gunashekar அவர்களையும், Rotary Club of Pennadam, Rotarian R. Narayanasamy அவர்களையும், Rotary Club of Sri Mushnam, Rotarian Dr. C. Ravi Sundar அவர்களையும், Rotary Club of Virudhachalam, Rotarian T. Ashok Kumar அவர்களையும், Rotary Club of Virudhachalam Elite, Rotarian P. அழகிய மணவாளன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி ரொட்டேரியன் கே சிவகிருபா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். I also invite assistant governors of zone 21 and 22, Rotarian Dr. S. திருஞான சம்பந்தம் and Rotarian GM தாசன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். உங்களுடைய கரகொலியோடு இந்த அமர்வினை நடத்தி தரும்படி பிடிஜி ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் அவர்களையும், டிஜிஎன்டி ரொட்டேரியன் டிஎன் ஜெயக்குமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஐ ஆல்சோ இன்வைட் ஈவென்ட் ஸ்பான்சர் ரொட்டேரியன் எம் எழில் சிவா டு த டயஸ் ப்ளீஸ். இந்த அமர்வு என்ன அமர்வு? இதோ காணொளி மூலம் பார்த்து மகிழ்வோம் இந்த அமர்வை பற்றிய செய்திகளை. ப்ளீஸ் பி சீட்டட் சார். விலங்குகளும் சத்தங்களோடு நின்று கொள்ள மனிதன் மட்டும் சத்தங்களை மொழியாக்க பழக்கி கொண்டான். அப்படி மனிதன் பேசும் எல்லா மொழிக்கும் ஒரு புலமை உண்டு. ஆனால் புலமை கொண்ட மொழிகளுக்கெல்லாம் தலைமை கொள்ளும் பண்பு தமிழுக்கே உண்டு. தமிழில் இதுவரை வரும் தலைமுறைக்காக பேசிய தலைவர்கள் உண்டு. ஆனால் அடுத்த தலைமுறை தலைவர்களையே கண்டெடுக்கும் முயற்சிதான் விஜய் தொலைக்காட்சியின் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்து தன்னை அறிமுகப்படுத்தியவர்கள் பலர், தன்னை உலகறிய செய்தவர்கள் சிலர். அந்த தமிழ் பேச்சின் உயிர் மூச்சை இந்த ரோட்டரி மாவட்ட மாநாடு அன்பேவா அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். திரு நாகை நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். உங்களுடைய கரகுலியோடு இதோ அழைத்து மகிழ்கின்றோம். திரு கபிலா அவர்களையும், திரு நாகமுத்து பாண்டி அவர்களையும், செல்வி சிவநந்தினி அவர்களையும், திரு ராகவேந்திரன் அவர்களையும். இந்த அமர்வை திரு நாகை நாகராஜன் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து மகிழ்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு ரோட்டரி மாவட்ட மாநாட்டினுடைய முதல் நாளில் 5வது இருக்கையில் தமிழ் இனிது என்கிற தலைப்பில் மேடையில் விவரிக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சியினுடைய பேச்சரங்க நிகழ்ச்சியில் முதல் இடங்களை பெற்ற 4 இளைய பேச்சாளர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய எங்கள் ரோட்டரி சங்கத்தினுடைய மாவட்ட ஆளுநர், எங்கள் நாகை மண்ணின் மைந்தர், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அத்துணை பேரும் மகிழ்வோடு சொல்லுகிற நடமாடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சாயலை ஒத்த அருமை தம்பி பாஸ்கர் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய முழு ஏற்பாடுகளையும் தலைமையேற்று நிகழ்த்தி கொண்டிருக்கிற அருமைக்குரிய தலைவர், என்னுடைய உறவினர்,
பிஆர்ஆர் ரவி அவர்களே, இந்த மாநாட்டினுடைய பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிற என்னுடைய அருமைக்குரிய மாவட்ட செயலாளர்கள், அருமை மாப்பிள்ளை ஆசிரியர் பேராசிரியர் இளமாறன் அவர்களே, அருமைக்குரிய பொறியாளர் சோமசுந்தரம் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய செயலாளராக இருக்கிற அருமைக்குரிய தம்பி கார்த்தி உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கத்தினை சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு பேராக சொல்லலாம், நான் பாட்டு ஒவ்வொரு பேராக சொன்னேன்னா இங்கேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் சொன்னோம்னா எங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போயிடும். ரோட்டரியிலையும் கரெக்டாக நேரம் குறிப்பிட்டிருக்காங்க, 4:40 முதல் 5:50 வரை. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன், எங்கள் மாப்பிள்ளை இளமாறன் சொன்னார், அது வரைக்கும் தான் உங்கள் பேச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஆடல் பாடல் அனைத்து நடக்கினார். எப்போ ஆடல் பாடலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னா பேச்சுக்கு இடம் இல்லாமல் போயிடும் இல்லையா? வாழ்க்கையில் எப்பயும் இப்பயே பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இப்போ பட்டிமன்றம் பேசுகிற பொழுது பின்னணி இசையோடு தான் பாட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாட்டு பட்டிமன்றம் நடத்துகிற மாதிரி அங்கே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், அங்கே ட்ரம்ஸ் அடிக்கிறாங்களே எப்போ நிப்பாட்டுவாங்கன்ட்டு. அதுக்கு சொன்னார், நீ பேசி முடிக்கிற வரைக்கும் அடிப்பாங்கன்னார். ஏன், யாருமே நம்ம பேச்சை கேட்கலன்னு இருக்கக்கூடாது, நிறையா பேர் ட்ரம்ஸை கேட்டதாக இருக்கட்டும் அப்படின்னா. ஆனால் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நம்ம ராசி நம்மளை சுற்றும் போல, நமக்குன்னு ஒரு பெரிய ராசி உண்டு. எப்போது பார்த்தாலும் தொலைக்காட்சி பேச்சரங்கத்தில், ராஜ் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகிற அகட விகடம் நிகழ்ச்சிக்கு கடந்த 2008 15 ஆண்டு காலமாக நடுவராக இருக்கிறோம். இது என் வாழ்க்கையில் பெருமையா என்று நினைத்தால் அதை போல பெரிய தண்டனை உலகத்திலே கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் டிவியில் பட்டிமன்றம் பார்க்குறப்ப, பேச்சரங்க நிகழ்ச்சி பார்க்குறப்ப பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே காட்டுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் எய்த்தாப்பில் இருக்கிற மாதிரி கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப 5000 பேர் இருப்பாங்க, ஜே 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 ஜேன்னு இருக்கும். பேரன்பு கொண்டவர்களே அப்படின்னா 5000 பேருக்கு கேட்கும். ஆனால் 16 இளம் பேச்சாளர் பேசி, 4 சிறப்பு விருந்தினர் பேசி, எங்கள் இயக்குனர் பாஸ்கராஜ் பேசி, நான் தீர்ப்பு பேச போகிற பொழுது 5 கேமராமேன் தான் இருப்பான். இங்கே கேமராமேனே 2 பேர் தான் தெரியுது. அப்பேற்பட்ட மேடையிலேயே நாங்கள் பேசுவோம். ஏன், எய்த்தாப்பில் 1000 பேர் இருக்கிற மாதிரி. நமது கொடிசியா அரங்கத்தில் மிகச்சிறந்த ஆர்வலர்கள், சமூக பணி செய்கிற ரோட்டரி நண்பர்கள் நிறைந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் ஒருவராக எனக்கு தெரியவில்லை. உங்கள் மாவட்ட ஆளுநருக்கு விருப்பப்பட்டு உங்களை உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அத்துணை பேரும் ஒருவர் அல்ல, 1000ல் ஒருவனாக தெரிகிறீர்கள். எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா பல வாழ்க்கை இப்போ அங்கெல்லாம் இப்போ வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நமது நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டணும். ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏன் கைத்தட்டணும்னா, ரோட்டரி கிளப் மாநாட்டில் இப்படி ஒரு தூய தமிழோடு உச்சரிக்கிற ஒரு பெண்மணியை என் வாழ்நாளில் இன்று தான் பார்த்துருக்கிறேன். நல்ல அருமையான உச்சரிப்பு. அதுக்கே அவங்க அது நீங்கள் வணக்கம்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் பிள்ளைங்க நாளும் பயந்துடும். ஏன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுடைய உச்சரிப்பெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வரணும். ஆனால் எய்த்தாப்பில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் மரியாதைக்குரிய தம்பி ஐசக் நியூட்டன் ஆனந்த் இருக்காப்புல நாகப்பட்டினத்தில். ஆனால் எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற கவர்னர் நடத்துகிற நிகழ்ச்சியில் நாகை நாகராஜன் பேச்சை கேட்கணும்னு உள்ளூரில் இருக்கிற மிக முக்கிய பிரமுகர்கள், எங்கள் அண்ணன் கோவிந்தராஜன், ஐசக் நியூட்டன் ஆனந்த், கணேஷ் போன்ற உள்ளூர்காரர்கள்லாம், தமிழ் பிரியன் போன்ற நண்பர்கள்லாம் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உண்மையிலேயே என் வாழ்க்கையில் சந்தோஷமாக சொல்கிறேன், உள்ளூர் மூலம் விலை போகாது அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் நாகையில் பிறந்த என்னை ரசிக்க எங்கள் நாகை மண்ணின் மைந்தர்கள், வேந்தர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கு நல்லா ஒரு கைத்தட்டி. அன்னபாரதி பேசி முடிச்சுட்டு இறங்குறப்ப கேட்டுச்சு, அண்ணன் எப்படி நான் இருந்துச்சுன்னுச்சு. எது எப்படி இருந்தாலும்
ஒரு பேச்சாளருக்கு உள்ள கடமை இந்த 4 பேருக்கு சொல்கிறேன். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம பேச வேண்டியதை பேசணும். நமக்குன்னு 4 தலைப்பு கொடுத்துருக்காங்க. பேசி கூட்டம் வருமானா வரணும். ஒரு பேச்சாளனுக்கு எது வெற்றி தெரியுமா? எங்கள் மரியாதைக்குரிய நானெல்லாம் சிறு பிராயத்திலிருந்து அசந்து பார்த்த மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் எங்கள் மாமா சீனி சண்முகம் தான். மேடையில் ஒரு உத்தி சொல்லுவார். என்ன தெரியுமா? மேடையில் ஏறின பிறகு என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நீ பேசு. எய்த்தாப்புல உள்ளவன் கை தட்டுறான் சிரிக்கலைன்னு கவலைப்படாத. எவனாவது ஒருத்தன் தூரத்தில் இருந்து கண்டிப்பாக அவன் பேச்சை ரசிப்பான், அவன்தான் உண்மையான ரசிகன் சொன்னார்கள். அந்த வகையில் தூரத்தில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள். அந்த தலைப்பில் 4 பேர் பேச போகிறார்கள். அந்த 4 பேருக்கும் இங்கே ஏவியில் காமிச்ச மாதிரி ஒரு நல்ல அறிமுகம் இருக்கிறது. அந்த அறிமுகத்திலே தமிழாய்ந்த தலைப்புகளை தந்திருக்கிறார்கள். விருந்தோம்பல் என்ற ஒரு தலைப்பு, நட்பதிகாரம் என்ற தலைப்பு, நல்லவன் வாழ்வான் என்ற ஒரு தலைப்பு, நல்லதொரு குடும்பம் என்ற ஒரு தலைப்பு. நான் இந்த 4 தலைப்பை பார்த்த பிறகு எங்கள் மஞ்சப்பள்ள ஹெட்மாஸ்டர் பாலசுப்ரமணியன் சார்கிட்ட கேட்டேன், நல்லதொரு குடும்பம்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, பெண்களோடு சேர்த்து வச்சு கேட்டால் தானே அது நல்லா இருக்கும், பெண்கள்லாம் எங்கேன்னு கேட்டேன். ரோட்டரி சங்க மாநாட்டில் எய்த்தாப்பில் குடும்பத்தில் உள்ள செய்தியை பேசுனா பெண்கள் வேணுமேன்னு. அப்போ தான் ஒரு ரகசியத்தை சொன்னார். பெண்களுக்கெல்லாம் எஃப்னு ஒரு ஹால் வச்சு அந்த ஹாலில் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களாம், ஆண்களுக்கெல்லாம் அனுமதி இல்லையா. இதை விட கொடுமை உலகத்தில் இருக்குமா சார்? ஏன் பெண்களை அப்படியெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. எல்லாரோடையும் சரிநிகர் சமானமாக இருக்கணும். உங்கள் ரோட்டரி மாநாட்டில் பேச்சாளர்கள் எத்தனை பேர் போடணுங்கிறப்ப நம்ம சங்க செயலாளர் சொன்னார், 2 பெண்ணை போடுங்க 2 ஆணை போடுங்கன்னு. நடுப்புற நான் என்ன பண்ணுறதுன்னு, நீங்கள் 2த்துக்கும் பொதுவாக இருங்கன்னாங்க. ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் நடுப்புற இருங்கன்னாங்க. நான் சொல்கிறது பட்டிமன்றத்துக்கு மட்டும்தான். வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஆண் உருவத்தில் இருக்கிறோமே தவிர ஆணாக இருப்பதில்லை. பெண் உருவத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் பெண்ணாக இருக்கிறோம் என்பதை தவிர பெண்ணாக இருப்பதில்லை. அதை கலந்து பேசுறதுக்கு தான் இந்த மாநாடு. எப்படி நீங்கள் சொல்கிறாலும் கேட்கலாம். வாழ்க்கையில் நிறையா பேர் நினைக்கிறீங்க, என்னை பார்த்தா நிறையா பேர் சொல்லுவான், நாகராஜனை போல தைரியமான ஆள் உலகத்திலே கிடையாதும்பா. நாகராஜனை போல தைரியமான ஆள் உலகத்திலே கிடையாதுன்னு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னாலும் என் வீட்டிலே இருக்கிற என் மனைவிட்ட கேட்டால் தான் நான் எவ்வளோ தைரியமானவன்னு சொல்லுவான் இல்லையா. என் புள்ள, என் மனைவி, என் குடும்பத்துக்கு நான் சரியானவனாக இருக்கணும். ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? நான் ரோட்டரி சங்க மாநாட்டிலே வந்து பேசுகிற பொழுது சொல்லுகிறேன், இந்த மேடையில் ஏறி நிற்கிற பொழுது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் சொல்லுகிறேன். நாட்டில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற 25 நாடுகளுக்கு மேலே பயணப்பட்டவன் நான். பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கு போயிருக்கிறேன். நான் அண்மையிலே சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கிற ரோட்டரி கிளப்பிலே பேச போன பொழுது ஒரு செய்தியை சொன்னேன். அதை மட்டும் இந்த மேடையிலே சொல்லி அந்த 4 இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலகத்தில் பல சேவை சங்கங்கள் இருக்கிறது. போர் நடந்த பொழுது போரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய புறப்பட்ட இயக்கம்தான் ரெட் கிராஸ் என்ற இயக்கம். அந்த ரெட் கிராஸினுடைய இயக்கம், அது ரெட் கிராஸ் என்ற பெயர் வைத்திருப்பதினால் அமீரக பகுதியிலே இஸ்லாமியர் பகுதிகளிலே ரெட் கிராஸ் என்ற பெயருக்கு ஈடாக ரெட் கிரசன்ட் என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சாதிய பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் உலகத்தில் சேவை செய்ய பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு கொள்கை உண்டு, குறிக்கோள் உண்டு. பேசிக்கொண்டிருக்கிற நாகை நாகராஜன் மேடையில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சங்கத்துக்கு இருக்கிற கொள்கைகள், குறிக்கோள்கள் உயர்ந்தது, போற்றத்தக்கது. ஆனால் அத்தனை சங்கத்தை விட உங்கள் ரோட்டரி சங்கத்துக்கு இருக்கிற பெருமை, இருக்கிற சேவை சங்கங்கள் வாழுகிற மனிதர்களுக்கு உரிய தேவைகளை நிறைவேற்றுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் நடக்க முடியாத, நடப்பதை கனவிலும் நினைக்க முடியாத ஒரு தலைமுறை இந்த உலகில் உருவாகும்
என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்த பொழுது, அந்த வியாதிக்கு, அந்த நோய்க்கு, அந்த இன்னலுக்கு, அந்த பிணிக்கு, அந்த பீடைக்கு மருந்தே இல்லை என்று எல்லோரும் சொன்ன பொழுது, இல்லை, அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை தந்தால் அந்த வியாதியிலிருந்து இன்னொரு தலைமுறையை காப்பாற்ற முடியும் என்ற கருத்தை மையப்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இளம்பிள்ளை வாதம் என்கிற அந்த போலியோ நோயை வீழ்த்துவதற்காக சொட்டு மருந்து கொடுப்பதை கொடுத்து இந்த உலகத்தின் தலைமுறையை காப்பாற்றிய ஒரே இயக்கம் உங்கள் ரோட்டரி சங்கத்தை தவிர வேறு இயக்கம் கிடையாது. அன்றாட தேவைக்கு சேவை செய்வது வேறு, அடுத்த தலைமுறையை நினைத்து சேவை செய்வது வேறு. பேசிக்கொண்டிருக்கிற நாகை நாகராஜன் அந்த இளம்பிள்ளைவாத நோயினால் பாதிக்கப்பட்டுத்தான் 1970களிலே பிறந்த பொழுது கால் நடக்க முடியாத ஊனமுற்றவனாக இருந்து 75ஆம் ஆண்டு தான் மருத்துவ சிகிச்சையால் பள்ளிக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதி என்கிற சுவடே இல்லாமல் போனதற்காக இந்த ரோட்டரி சங்கத்துக்கு தலைமுறையாக உலக மனிதர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்துகிற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதை நற்றமிழால் பேசுகிற வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. 4 பேர் பேச போகிறாங்க. உலகத்தில் எப்பயுமே சொல்லுவான், ஒரு மனுஷனுக்கு 4 ரொம்ப முக்கியம். 4 என்பது வாழ்க்கையில் மறக்கக்கூடியாத நம்பர். 4 வேதம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் 4 மெய்ப்பொருளாவதுன்னு சொன்னார் ஞான சம்பந்தர். 4 ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்குள்ள குழந்தைகள் 4, 2ன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பான். 4 குழந்தைகள், 4மே வாவில் ஆரம்பிக்கும். விநாயகர், வேலவன், வீரபத்ரன், வைரவன் என்ற 4 குழந்தை. சிவபெருமானுக்கு இருக்கிற சக்தி 4 சக்தி. அந்த 4 சக்தி எதிரானா சிவபெருமானுக்கு இருக்கிற கோப சக்தி துர்க்கை, போர் சக்தி காளி, அருள் சக்தி அம்பிகை, அதை விட புருஷ சக்தி பெருமாள். இப்படி 4 என்பது தமிழனோடு இயைந்த ஒன்று. அந்த 4 பேச்சாளர்களிலே அருமைக்குரிய என் தங்கை ராம கபிலா அவர்கள் உங்கள் மத்தியிலே விருந்தோம்பல் என்ற தலைப்பிலே விருந்து வைக்க இருக்கிறார். முடிந்தவரை எல்லாம் நல்லா கை தட்டும். எல்லாம் ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். கடைசியில் கை தட்டுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஆம்பளை எல்லாம் அடிக்கடி கை தட்டிங்கன்னா, ஆம்பளை எல்லாம் அடிக்கடி கை தட்டிங்கன்னா சுகர் உடனே 10 குறையும். பொம்பளைங்கெல்லாம் அடிக்கடி நல்லா கை தட்டிங்கன்னா உங்கள் கூந்தலில் 2 இன்ச்சு முடி வளரும். அந்த பொண்ணு உடனே இழுத்து பார்க்குது, உடனே வளராது, கொஞ்சம் விட்டாதான் வளரும். எனவே நல்லா கைத்தட்டி மகிழ்ந்து ரசியுங்கள். நீங்கள் கூடுகிற வரை கூடுகிற கூட்டம் அல்ல இது, உங்களை கூட்டி வைக்கிற கூட்டம் என்று சொல்லி தங்கை ராமகபிலா அவர்களை இதோ நட்பதிகாரம் பேச, விருந்தோம்பல் பேச விரும்பி அழைக்கின்றேன். வருக, உங்கள் வாதத்தினை தருக. அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, அறச்செயல்கள் செய்வதற்கென்றே பிறப்பெடுத்த ரோட்டரியின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். நான் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். தீபத்தை வணங்குகின்றனர் மக்கள், தீக்குச்சியை வணங்குகின்றான் பித்தன். நான் பித்தனிடம் சென்று கேட்டேன், எரியும் தீபத்தை விட ஏற்றிய தீக்குச்சியை வணங்குகிறாயே ஏனப்பா என்றேன். அதற்கு பித்தன் சொன்னான், எரியும் தீபத்தை விட ஏற்றிய தீக்குச்சி வலிமையானது என்று சொன்னான். அதே போல இளைஞர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும், மிக முக்கியமாக எங்கள் 4 பேருடைய வாழ்விலும் ஒளியேற்றி அதை எந்நாளும் ஜொலிக்க செய்கின்ற, மிளிரச் செய்கின்ற, தீக்குச்சியாய் திகழ்கின்ற அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க. மனைவி வேகமா போய் கதவை திறக்கிறாங்க. 3 முதியவர்கள் நிற்கிறாங்க. 3 பேரும் ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு பெரிய தாடி வச்சுட்டு நிற்கிறாங்க. உங்களுடைய பேர் என்னன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த 3 பெரியவர்களும் சொல்றாங்க, என்னுடைய பெயர் அறம்.
2வது நிக்கிறவர் சொல்றார் என்னுடைய பெயர் புகழ். 3வது நிக்கிறவர் சொல்றார் செல்வம் அப்படின்றார். இந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமா வாங்க வாங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த 3 பேரும் சொன்னாங்க, இல்லம்மா நாங்க 3 பேரும் வரமாட்டோம், யாராவது ஒருத்தர் தான் வருவோம், நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மா சொல்லுது, நீங்க செல்வம்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த அம்மா கேட்கல. சோஃபால ஏற்கனவே ஒரு விருந்தினர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, புகழ்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, ஏன்னா நான் இன்னார் வீட்டில் எனக்கு உறவுகள் இருக்காங்கன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் அப்படின்னாரு. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. அந்த அம்மா வேகமா போய் அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்திருக்காங்க, நான் யாரை கூப்பிடட்டும் அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம கணவர் அறம்னு பேர் வச்சவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். நம்ம வாசலுக்கு போய், ஐயா மன்னிச்சுக்குங்க, அறம்னு பேர் வச்சு நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. சொன்னோடனே 3 பேரும் உள்ள வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அம்மா கேட்டாங்க, யாராவது ஒருத்தர் தானே உள்ள வருவேன்னு சொன்னீங்க, இந்த 3 பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அந்த பெரியவர் பதில் சொன்னார், நீங்கள் புகழ் என்று பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் புகழ் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், செல்வம் என்று பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் செல்வம் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், என்றைக்கு நீங்கள் அறத்தை அழைத்தீர்களோ அன்றைக்கு புகழும் செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொன்னார். இந்த ரோட்டரி சங்கம் அறத்தின் வழி நிற்பதால் தான் இத்தனை ஆண்டு காலம் தாண்டியும் புகழும் செல்வமும் எந்நாளும் நிலைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த தலைப்பு, வயசு கூட்டி சொல்லிட்டேன், அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்த தலைப்பு, நீ தம்பின்னு சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னு அந்த தலைப்பை கேட்டோன்னே நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும், உறவுகள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு, சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடுறது தான் விருந்தோம்பல். இதுதான் நம்ம மனசுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுதான். ஆனா விருந்தோம்பல் அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு காலத்துல மிகப்பெரிய பண்பாடாக நம்முடைய வேறாக சொல்லப்பட்டது விருந்தோம்பல். அப்ப இன்னைக்கு அந்த விருந்தோம்பலை நம்ம பேசுறோம்னா என்ன காரணம்? விருந்தோம்பல்ங்கிறது உறவுகளுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா அந்த அர்த்தம் பொருந்தாது. ஏன்னா அன்னைக்கு காலத்துல எல்லா உறவுகளும் சேர்ந்து கூட்டமா சந்தோஷமா இருந்தாங்க. தனி குடும்பம்ங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. கூடாக குடும்பமாக வாழ்ந்ததால் தான் அது குடும்பம். ஏன்னா தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக உறவுகளோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு உறவுக்கு சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறத விருந்தோம்பல் மிகப்பெரிய பண்பாடாக அறமாக நம்முடைய தமிழர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, விருந்தோம்பல்ங்கிறது வெறுமா சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது. அது நம்மளுடைய கடமை. அதை மிகப்பெரிய பண்பாடாக நம்ம பெருமை பேசிக்கிறதுல ஒன்றும் இல்லை. விருந்தோம்பல் அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு உறவுக்காரங்களை வீட்டுக்கு அழைக்கிறத விட முகம் தெரியாத, முன்பின் அறிமுகம் இல்லாத புதியவர்களை வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் விருந்தோம்பல். ஏன்னா அன்னைக்கு காலத்துலலாம் வீட்டோட வாசல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வாசல்னு சொல்றோம். அன்னைக்கெல்லாம் அதோடைய பெயர் வாயில். ஏன் வீட்டோட வாசலுக்கு வாயில் அப்படின்னு அழகான தமிழ் சொல் இருந்தது? ஏன்னா இல்லத்திற்குள் எந்த புதியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் இல்லத்திற்குள் வா என்று அழைப்பதற்காகத்தான் அதனுடைய பெயரே வாயில் என்று வழங்கப்பட்டது. அப்ப வீட்டுக்குள்ள யாருனாலும் வரலாம். ஊர்ல ஒரு கிழவி வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிரட்டான்னு கூட கேட்க மாட்டாங்க, சோத்துல தண்ணி ஊத்திரவான்னு கேட்பாங்க. அந்த வாசல் அந்த கிழவி சொல்லும், வயசான பாட்டி உட்காந்துட்டு அந்த திண்ணையில உட்காந்துட்டு சொல்லுவாங்க, இருப்பா ஊர்ல கடைசி பஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்துன்பாங்க. ஏன்னா கூப்பிடு தூரத்துல கூப்பிட்டு பார்ப்பாங்க, யாராவது பசியோட அந்த ஊர்ல இருக்காங்களா, கடைசி பஸ் கிளம்புற வரைக்கும் அந்த சாப்பாடுல தண்ணி ஊத்தாம வச்சிருந்தது தான் நம்முடைய மரபு. அன்னைக்கு காலத்துல நம்மளுடைய தாத்தா யாராவது ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு மாதிரி ஆண் பெண் எல்லாரும்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒருவர் சம்பாத்தியத்தில், அந்த ஒற்றை சம்பாத்தியத்தில் கொதித்த ஒலையில் தான் ஊரே பசியாறி சென்றது. ஆனா இன்னைக்கு வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, கணவன் மனைவி 2 பேர் தான், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களே சமைச்சுக்க முடியாம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. இப்போ உறவுகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதெல்லாம் தாண்டி தன்னுடைய தேவைக்கே தன்னால சமைச்சுக்க முடியாத,
தன்னுடைய உணவை தானே பார்த்து கொள்ளாத ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. என்ன, நம்ம ஊர்ல இருந்து நம்ம அப்பா யாராவது சொந்தக்காரங்க, ரொம்ப தூரத்து சொந்தம்லாம் வேணாம், அப்பா அம்மா யாராவது வீட்டுக்கு வந்தா கூட நம்ம இன்னைக்கு என்ன கேட்குறோம்? ஆஃபீஸில் இருக்கோம், என்ன கேட்குறோம்? என்னப்பா சொல்லாம வந்துட்டேன்னு கேட்குறோம். சொந்த அப்பாவை பார்த்தே சொல்லாம வந்துட்டேன்னு கேட்குறோம். நான் ஆஃபீஸ் வந்துட்டேன்ப்பா, மருமகளும் வீட்டில், மனைவியும் ஆஃபீஸ் கிளம்பிட்டா, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, யாரும் வீட்டில் இல்லைப்பா, ஷூ ரேக்கில் தான் சாவி இருக்குது, திறந்து வீட்டுக்குள்ளே இருன்றோம். அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம உறவுகளுக்கு, ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. ஆனால் அன்னைக்கெல்லாம் ரொம்ப அந்த சங்ககால இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலப்பதிகாரம் எல்லாருக்குமே தெரியும், கோவலன் கண்ணகி கதை எல்லாருக்கும் தெரியும். கோவலன் கிளம்பி போயிட்டு திரும்பி கண்ணகி கிட்ட வருவான்ல, வரும்போது கண்ணகி என்ன தெரியுமா வருத்தப்படுவா? நீ என்னை விட்டு போயிட்டு ஏன் வருத்தப்பட மாட்டா? நம்ம ரெண்டு பேரும் காதல் வாழ்க்கையில இல்லையேன்னு வருத்தப்பட மாட்டா. அவ வருத்தப்பட்டு சொல்வதாக இளங்கோவடிகள் என்ன தெரியுமா சொல்வாரு? அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. அதாவது, நீ இல்லாம போனதுனால இத்தனை வருஷ காலமா யாரும் விருந்தினர் புதியவர்கள் வீட்டுக்கு வரலையே, அவங்களுக்கு என்னால சாப்பாடு போட முடியலன்னா கண்ணகி வருத்தப்பட்டா. அப்ப குடும்ப வாழ்க்கையுடைய அமைப்பே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, எல்லாரும் பசியாறி சென்றதுங்கிறது தான் அன்னைக்கு இருக்கிற ஒரு உண்மை நிலையாக இருந்தது. இன்னைக்கு முகம் தெரியாத யாரையாவது நம்ம ஒருத்தரை வீட்டுக்குள்ள விடுவோமா? வீட்டுக்குள்ள விடுறது என்ன, ரோட்ல நம்ம லிஃப்ட்னு கை நீட்டுறோம். இன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட அவ்வளவு தயங்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறாரு, லிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏறி உட்கார்ந்தோடனே நம்ம போய் இறங்குறதுக்குள்ள 20 தடவை பாக்கெட்டை தடவி தடவி பார்த்துக்கிறாரு. ஒருவேளை பர்ஸை ஆட்டையை போட்டோம்னா அப்படின்னு தடவி தடவி பார்த்துக்கிறாரு. அந்த அளவு தான் இன்னைக்கு புதிய முகங்களோட நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை, புதிய முகங்களை நம்ம பார்க்குறோம்ல, அது எல்லாமே நம்ம பார்வையில தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்கெங்கோ நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களையும், புதியவராக இருந்தால் யாராவது வாசலில் தண்ணி கேட்டால் கூட டக்குன்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம், தண்ணி கேட்டால் உள்ளே போய் தண்ணி எடுக்கிற கேப்பில் அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, திருடராக இருந்தாருன்னா அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப யோசனை, மூளை அதிகமாக வேலை செய்யுது. இதயத்தை தாண்டி மூளை அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதனால தான் புதியவர்களை உபசரிக்க நம்ம பயப்படுறோம். அதனால தான் இன்னைக்கு விருந்தோம்பல் குறைந்து விட்டது. இப்போ எல்லாமே நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவு நியூஸ்ல தீய செய்திகள், கெட்ட செய்திகள் வருதோ அந்த அளவு உலகத்துல ரோட்டரி மாதிரியான சங்கங்கள் அமைத்து நல்லது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நம்ம மதுரையில 1 கோடி 2 கோடிலாம் இல்ல, 7.5 கோடி மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக கொடுத்தார் பூரணத்தம்மாள். இப்ப எல்லா இடத்துலயும் நல்லது நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு நல்லது நடந்தா இந்த கடவுள் இருக்காரு, கடவுள் எவ்வளோ நல்லவர் அப்படின்போம். இதே நம்மளுக்கு பிடிக்காத எழுத்த வீட்டுக்காரருக்கு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் போய் இதெல்லாம் கொடுக்குறாரே அப்படின்னு அதே புலம்புவோம், நம்மளே தான் புலம்புவோம். இப்போ நமக்கு கெட்டது நடந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கடவுள் நல்லவங்களை சோதிப்பார், கைவிட மாட்டார். இதே நம்ம நல்லவங்களாம் சோதிச்சு பார்க்குறாராம். இதே எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு கெட்டது நடக்குது, என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடினா நல்லா வேணும். ஏன்னா ஒரே விஷயம் நமக்கு நடந்தா வேற மாதிரி யோசிப்போம், அடுத்தவங்களுக்கு நடந்தா வேற மாதிரி யோசிப்போம். இப்போ நம்ம வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது, என்ன சொல்வோம்? எங்க மாமியாரோட ஒன்று விட்ட சித்தப்பாவோட பேத்தி சின்ன வயசுலேயே பிறந்து இறந்து போச்சா, நம்ம வீட்டில் பெண் தெய்வமா வாழுதுன்னு சொல்லுவோம். இதே எழுத்த வீட்டில் 12 மணிக்கு ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது, நம்ம என்ன சொல்வோம்? இந்த வீட்டில் சந்திரமுகி முனி எல்லாமே குடியிருக்கு, யாரும் அந்த வீட்டு பக்கம் போயிடாதீங்கன்னு அந்த வீட்டுக்கு யாரையும் வாடகைக்கு கூட வர மாட்டோம். அப்போ எல்லாமே இப்படிதான். இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய பேர குழந்தைங்க, நம்மளுடைய பிள்ளைகளே மத்தியானம் 12 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் ஓடி ஆடி விளையாடுதுங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்வோம்? மான் குட்டிங்க எப்படி துள்ளி விளையாடுது பார், பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும். எழுத்த வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு மாடியில் வந்து இதே மாதிரி 12 மணிக்கு தூங்க விடாமல் வந்து ஓடிட்டு இருக்கு. பிள்ளையவா பெற்று வச்சிருக்காங்க, 12 மணிக்கு எரும மாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. நம்ம பிள்ளையா இருந்தா மான்குட்டி, எழுத்த வீட்டு பிள்ளையா இருந்தா அது எரும குட்டி. இது நம்மளுடைய பார்வையா இன்னைக்கு இருக்கு.
அப்ப நம்மளுடைய பார்வையை மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நல்லவங்க தான் நம்பிட்டோம்னாலே எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நமக்கு தோணும். இப்ப ஆகவே ஆகவே இப்ப நம்ம சரவணம்பட்டி எங்க இருக்குன்னு ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேளுங்களேன். அவர் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும் அதுக்கு, அதனால ரொம்ப விலையாகும் பாரு. ஆனா அதே சரவணம்பட்டி எங்க இருக்குன்னு ஒரு ரியல் எஸ்டேட் காரர்கிட்ட கேளுங்க, இப்படி காலை கொஞ்சம் விரிச்சு வச்சா சரவணம்பட்டி வந்துரும் பாரு. அப்ப நம்ம நல்லவங்களா எல்லாரையும் பார்க்க தொடங்கிட்டோம்னாலே புதியவர்களை வரவேற்கின்ற பார்வை நமக்கு வந்துவிடும். ஒரு விஷயம் நல்லவங்கள நம்ம பார்க்கறத நம்ம நிப்பாட்டிட்டோம் இன்னைக்கு, அதனால புதியவர்களை வரவேற்கிறதுக்கு தயங்குறோம், அதனால விருந்தோம்பல் குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விருந்தோம்பல் குறைந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் குடும்ப அமைப்பு. இன்னைக்கு குடும்பம்னா எப்படி இருக்கு? குடும்பம் குடும்பமா இருக்கா? கபிலா, குடும்பத்தை பற்றி பேசுறதுக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கிறான். ஆகவே உங்கள் நேரம் நிறைவடைகிறது. நிறைவா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால நல்லது, ஒரு குடும்ப அமைப்பு இருந்தாலும் பிள்ளைகளை நல்லா வளர்த்தாலும் அடுத்த தலைமுறைக்கு விருந்தோம்பல் கடத்தப்படும். வள்ளுவனுடைய ஒரு குறளோட நான் நிறைவு செய்கிறேன். சொல்லுங்க. இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நாம் வாழ்வதற்கான காரணமே விருந்து செய்வதுதான், எல்லோருக்கும் உதவி செய்வதுதான். அந்த ஆண்டவனே அதைத்தான் விரும்புவான். நான் கெடா வெட்டுறேன், அலகு குத்துறேன் அப்படின்னு என் சாமி கிட்ட வேண்டிக்கிறத விட 6 வருஷமா என் மாமா கிட்ட பேசாம இருக்கேன், என் அண்ணன் கிட்ட பேசாம இருக்கேன், அவர்கிட்ட நானே போய் பேசுறேன்னு வேண்டி பாருங்க. தன்னைத்தானே வருத்தி கொள்வதை விட, பிற உயிர்களை வருத்துவதை விட, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதையும் உதவுவதையும் தான் அந்த ஆண்டவனே விரும்புவான். எனவே அடுத்த தலைமுறையில் இன்றிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அன்பு செலுத்தவும் உதவி செய்யவுமே கற்றுக் கொடுப்போம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக. விருந்தோம்பல் என்பது வீட்டிலே இருப்பவர்களுக்கு கொடுக்கிற உணவு அல்ல, உணவு தேவைப்படுபவர்களை தேடி கொடுப்பது தான் விருந்தோம்பல் என்று சொன்ன கபிலாவுக்கு நல்லா ஒரு முறை கைத்தட்டி பாராட்டி அதில் அற்புதமான செய்தியை சொன்னார். நண்பர்களே, ஆண் வீட்டில் இருக்கிற பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும், ஆண் இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்ற பண்பாட்டை சொன்ன சிலப்பதிகார வரியை சொன்னார். கண்ணகி அதுதான் சொல்கிறார், வந்த விருந்தினருக்கு விருந்தோம்பல் செய்ய முடியலன்னு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படித்தான். ஆண் வீட்டில் இருந்தால்தான் விருந்தோம்பல். ராவணன் சீதையை நோக்கி வந்த பொழுது யாருமே இல்லை என்று தெரிந்துதான் ராவணன் வந்தான். ஆண் வீட்டில் இல்லாத பொழுது விருந்தோம்பல் செய்ததினால்தான் சீதைக்கு துன்பம் வந்தது. ஆண்களோடு இருக்கிற பொழுது விருந்தோம்பி எல்லோருக்கும் உணவு கொடுத்ததினால்தான் வனவாசத்தில் இருக்கிற பொழுது கூட பாஞ்சாலிக்கு அச்சய பாத்திரம் கிடைத்தது. அது இலக்கியங்கள் காட்டுகிற முறை. இது எல்லாத்தையும் தாண்டி கபிலா குடும்பம் என்ற அமைப்புக்கு வந்தார். எப்படி விருந்தோம்பல் வீட்டிற்குள் நடப்பதோ அதனுடைய வெளிச்சம் அந்த குடும்பத்தில்தான் பரவ வேண்டும். அவர் சொன்னார், நான் தீக்குச்சி என்று சொன்னார். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். இந்த தீக்குச்சியால் ஏற்றப்பட்ட தீபங்கள் இந்த நாட்டில் அதிகம். ஆனாலும் தீக்குச்சி தன்னை உருக்கி கருக்கி வைத்திருக்கிறதே தவிர எரிகிற தீபங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவது. அப்படி மகிழ்ச்சி அடைகிற தீபத்தில் மிக முக்கியமான தீபம் என் அருமை தம்பி கும்பகோணத்தினுடைய மிகச்சிறந்த குசுமுக்கும் குறும்புக்கும் சொந்தக்காரன் நாகமுத்து பாண்டியன். அவரை எல்லோரும் நல்லா கைத்தட்டி பாராட்டி. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாங்கிறார். கைத்தட்டி கைத்தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா நல்லா இருக்காங்கப்பா. நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா நான் தான் உங்கள் முன்னாடி இப்போ பேச போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பார்க்க தான் கூட்டம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், அந்த எல்இடி திரையிலெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியை. இப்போ நேரில் வந்து உட்காந்துருக்கவங்க யார் தெரியுமா? திரையில் பார்த்து சகிக்க முடியாதவங்க நேரில் வந்துடுவாங்க. அதுவும் ஸ்டேஜ்லேயே நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு பஞ்சு டைலாக் சொல்ல போகிறேன், ரெடியாக இருக்க கைத்தட்ட. வெளிச்சத்துக்கு 2 தேவை, ஒன்று பேட்ரி, இன்னொன்று ரோட்ரி. அடேங்கப்பா.
அற்புதமான ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்லது ஒரு குடும்பம். எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க பேசாததெல்லாம் நான் பேசணும். இன்னைக்கு தலைப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நாகமுத்து பாண்டியனின் நகைச்சுவையில் நல்லது ஒரு குடும்பம். ஆமாம், அது போட்டது ரொம்ப நல்லது, நகைச்சுவையில்னு போட்டது நல்லது. ஏன்னா நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நம்ம சொன்ன காமெடி நகைச்சுவையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிரிக்கலாமா வேண்டாமா. என்னுடைய பேச்சில் மட்டும் நகைச்சுவை அல்ல, நான் ஒரு நல்ல பேச்சாளனாக இருக்கிறதுக்கு காரணம் நகைச்சுவை தான். அது மாதிரி இன்னைக்கு குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக இருக்கிறதுக்கு காரணம் நகைச்சுவை தான். நல்லது ஒரு குடும்பமாக இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நல்ல ஆண்கள், என்னை போன்ற நல்ல ஆண்கள், உங்களை போன்ற நல்ல ஆண்கள். அப்படி சொல்லு, இல்ல மேடையில் இருப்பதை போல. இந்த ஆண்களுடைய குணத்தை நான் ஒரு சம்பவத்தில் சொல்றேன். கோவிலில் செருப்பு போடுற மேட்டரை வச்சு நான் சொல்றேன். சொல்லு. ஆண்கள் செருப்பு போடுறதெல்லாம் நீங்கள் அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல ஐடியாக்கள் கிடைக்கும். அப்படியா? அப்படியே 2 செருப்பு எடுத்து அப்படி தெரியாமல் போய் பதுக்குவான் ராஜகோபுரத்தில் போய். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்? செருப்பு திருவன் சோம்பேறியாக இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி திருட மாட்டான்ல, அந்த நம்பிக்கை. சில பேர் செருப்பு திருடவனையே திக்குமுக்காட வைக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு வலது பக்கம் ஒரு செருப்பு இடது பக்கம் ஒரு செருப்பு போட்டுட்டு போய் செருப்பையே பிரிச்சிருவான். ஆமாம், உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு இவன் வெளியில் வந்து பார்ப்பான். கடைசியில் இவன் திக்குமுக்காடிக்கிட்டு இருப்பான், எங்கே நம்ம செருப்பை போட்டோம். அவன்லாம் யார் தெரியுமா? வாழ்க்கையில் காதல் ஜோடியை பிரிக்கணும்னு நினைக்கிறவன் தான். செருப்பு ஜோடியையே பிரிச்சிருவான். அதுவும் எங்கள் ஊர் கும்பகோணத்தில் ஒருத்தர் கோபுர வாசலில் ஆற்று மண் கொட்டி போட்டிருந்தாங்க. அதில் குழி தோண்டி 2 செருப்பியை மூடி வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தாரு. ஆற்று மண்ணிங்கானா செருப்பிங்கானா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதை பஸ்ட்டு வச்சுருக்கலாம் போல இருக்கு. நல்லா நகைச்சுவையாக இருக்கு. சில பேர் கோவிலுக்குன்னு ஒரு தனி செருப்பு வச்சுருப்பாங்க. இத்து போய் தேஞ்சு போய் பிஞ்சு போய் ஓட்டை விழுந்து அதை போட்டு வருவான். அதை பார்க்குற செருப்பு திருறேன், நம்ம செருப்பே தேவலாம்னு செருப்பை மாற்ற மாட்டான் அப்படின்னு அவனை திட்டிட்டு போகிறான். இன்னும் சில பேர் கோவிலுக்கு செருப்பு போடாமல் வருவான், வீட்டுக்கு போகும்போது செருப்போட போவான். அதுவும் விகேசி கம்பெனி செருப்பாக போட்டு போவான், அடுத்தவனோட செருப்பு. சில பேர் இருக்கிறதுலே ஹைலைட் என்ன மாதிரி கோவிலுக்கு செருப்பே போட்டு போக மாட்டான். போட்டு வந்தால் தானே திருடுவேன், போட்டே போக மாட்டான். இப்போ நீங்கள்லாம் கேட்கலாம், நல்லது ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு பையன் செருப்புன்னு தலைப்பு கொடுத்து ஒரு பையன் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வெளியில் வரப்போ ரொம்ப கவலையாக வந்தான். ஏண்டா வந்தேன்னு? ஜோடி சரியில்லைன்னா. நான் நினச்சேன் பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி சரியில்லை போலக்கு, என்ன பண்ணுறது, அதுக்கு எது வாக்கியதோ அதானே நடக்கும்னு. அவன் உடனே சொல்கிறான், எல்லா பையனும் ஜோடியை மாற்றி மாற்றி போட்டிருக்கான், ஒரு ஜோடியும் சரியில்லைங்கிறான் இவன் காலுக்கு. அதாவது பிறவியிலேயே கஞ்ச குணம் கொண்டவன் ஆண். சரி, ஆனால் அந்த இறைவனை வணங்குகின்ற போது அந்த கஞ்சத்தனம்லாம் அவன்கிட்ட இருக்காது, தாராள மனசு வந்துடும். மனைவி கேட்குறாங்க கணவன்கிட்ட, என்ன வேண்டுனீங்க சாமிகிட்ட? என்ன வேண்டுவாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டேன். பார்த்தீங்களா? எதிர்பார்ப்பே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய, அந்த குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஆண்களால் தான் இன்றைக்கு குடும்பங்கள் நல்லதொரு குடும்பமாக இருக்கிறது. அதே பெண்கள் வேண்டாம் எப்படி வேண்டுவாங்க சொல்கிறேன், அதெல்லாம் கடைசியில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆண்களை சொல்லிவிட்டு அப்படி பெண்களுக்கு வரணும், அப்போ தான் சரி அதை நிறுத்துகிற மாதிரி முறைப்படி வா. ஆமாம், அதுவும் நிகழ்ச்சிக்கு வர்றப்ப ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறது உண்டா? அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் பாருங்க, அற்புதமான இதெல்லாம் கிடைக்குது. அதில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், பல பேர் ரீல்ஸ் பார்த்து தான் அவனுக்கு அற்புதமாக கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் சுமாராக சொல்லுங்கள், இதோடது கொஞ்சம் இதுவாகிடுது. ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். ஒரு கணவர் அப்பாவியா டைனிங் ஹாலில் 2 காஞ்ச தோசையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பாட வேண்டிய பாட்டை இவர் பாடுறாரு. மல்லி பூ வச்சு வச்சு மாடுது, தோசை ரொம்ப நேரமாக காயுது, எப்போ சட்னி அரைப்பதை எப்போ கொண்டுட்டு வந்து வப்ப. சிக்னல் விட்றாரு சமையலறைக்கு. அந்த அம்மா காதில் விழுது. அந்த அம்மா அப்போ தான் மிக்சி ஜாரை எடுத்து சட்னி அரைக்கிறாங்க. தோசையை சுட்டு கொடுத்துட்டு தான் சட்னி அரைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. பல குடும்பங்கள் இப்படி தான் நடக்குது. அதுவும் அந்த சட்னி எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா,
இந்த கோவில் அக்னி சட்டி எடுத்து ஆடி வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மிக்ஸி ஜாரை நைட்டியை லுங்கி மாதிரி கட்டிக்கிட்டு இவர் பாட வேண்டிய பாட்டை அந்த அம்மா பாட வேண்டிய பாட்டை இவர் இப்போ பாடுறார். ஏ 10 தலை பாம்பா உன்னை கொத்தி திங்க போறேன் மச்சான், ஏ மச்சான் 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 மச்சான். சட்னி ஹால் ஃபுல்லா செதறி, அந்த நேரம் பார்த்து மாமியா என்ன சத்தம் என்ன சத்தம்னு ஹாலுக்கு வர்ற, சட்னியில் காலை வச்சு அப்படி மல்லாங்க வலிக்கி உள்ள, மாமனார் அரடவுசரை போட்டுட்டு வந்து மாமியாவை தூக்க, குடும்பத்தில் நகைச்சுவை வந்துருச்சு பாருங்க. ஏண்டி நீ சட்னி அரைக்கலேன்னு எந்த கணவன் கேட்கறது இல்லை. சட்னி அரைக்கலையா, பரவாயில்ல, மகிழ்ச்சி, வேற என்ன இருக்கு, காஞ்ச தோசை தான் இருக்கு, பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு ஒரு கலாய்க்கின்ற போக்கு, எதையுமே அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு போக்கு, நகைச்சுவையாக கொள்கிற ஒரு போக்கினால்தான் இன்னைக்கு குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த உன்னதமான ஒரு வேலையை இன்னைக்கு கணவன்மார்கள் ஆண்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் குடும்பங்கள் நல்லதொரு குடும்பமாக இருக்கிறது. ஒரு ரோஸ் மில்க் வாங்குறான், 2 ஸ்டார் போடுறான், நீ குடிடின்னு ஒரு வார்த்தை சொல்றான், அந்த அம்மா ஒரு உறிஞ்சு தான் உறிஞ்சுது, டோட்டல் ரோஸ் மில்க்கும் காலியா போயிருக்கு. சண்டை போடுறானா இல்லை, சாப்பிடு, எல்லாமே உனக்கு தானே, சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தானே அப்படின்னு விட்டுரு. அந்த ரோஸ் மில்க்கு அந்த அம்மா முழுக்க உறிஞ்சிட்டாலும் அந்த கணவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ கொடுத்த கடைசி சொட்டு தான் என் வாழ்க்கையில் முதல் அமிர்தம்னு நினைப்பான். அதுதான் நல்லது ஒரு குடும்பம். தேட்டருக்கு போறான், கணவன் மனைவியோட குழந்தையோட போறான், குழந்தை அழுவுது, அம்மா தூக்கு தூக்கு தூக்குன்னு. அம்மா என்ன பண்ணுது, கணவரை இப்படி ஒரு பார்வை தான் பார்க்குது. கணவர் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையை தூக்கிட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒரு 25 பேர் உட்காந்துருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி போமா, பரவாயில்லையே கையெல்லாம் தட்டுறீங்களே. அப்ப பாருங்க, அதெல்லாம் குரூப்ல சேர்ந்தது. பெண்கள் குழந்தைகளை பார்த்து கொண்ட காலம் போய் ஆண்கள் பார்த்துக்கிட்டாங்க. குழந்தை வளர்ப்பில் ஆண்கள் இன்னைக்கு நல்லது ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இப்படி நிறைய ஆண்கள் செய்யறதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நடுவரையா சொன்னாங்க இல்லையா, பெண்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னு. ஆண்களுடைய பெருமையை நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு ஆண் பெண்ணினுடைய பெருமையை சொல்லிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. குடும்ப விளக்கில் பாரதிதாசன் ஒரு அற்புதமான வரிகளை சொல்லி இருக்கிறார். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகவட்டுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதுண்டு. அவ வயசானவதான் இருந்தாலும் எது எனக்கு இன்பம், அவ இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வயதான ஒரு முதியவர்கிட்ட போய் கேளுங்க, அவருடைய ஆசையை கேளுங்க, அதை கூட விட்டுருங்க. அந்த முதியவர் அந்த அவங்க துணைவியார்கிட்ட என்ன சொல்லுவாங்க கடைசி காலத்தில், உனக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துடணும்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா உன் அளவுக்கு என்னை யாராலும் பார்த்துக்க முடியாது, ஒருவேளை எனக்கு முன்னாடி நீ போயிட்டீன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லுவேன். நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இந்த குற்றச்சாட்டை மட்டும் மறுத்துட்டு நான் விடைபெற்றேன். ஏன்னா குடும்பம் பற்றி நம்ம பேசுகிறோம். யார் குற்றச்சாட்டு வச்சா? இந்த சமுதாயத்தில் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான பார்த்தேன், கபிலா ஒன்றும் வைக்கலையே. இந்தியாவினுடைய கூட்டு குடும்பத்தின் அங்கமாக இருப்பது கூட்டு குடும்பம். இந்தியாவினுடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் கூட்டு குடும்பம். அது இன்னைக்கு இல்லைங்கிறாங்க நிறைய பேர். எல்லாம் தனித்தனி குடும்பமாக போயிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் போகலை யாரும். சண்டை போட்டு யாரும் இங்கே தனி குடும்பம் போகலை. பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, வீட்டில் இடம் பற்றாக்குறை காரணமாக, பிள்ளைகளின் படிப்பு காரணமாக தனித்தனியாக அன்னைக்கு பிரிஞ்சு போகிறாங்க. 5 பெட்டியில் 5 அறைகள், கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் 5 பாருங்க தனித்தனியாக தனி குடுத்தனம் நடத்துது. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, 5 பெட்டியை பார்த்துருப்பீங்கல்ல. 5 தனித்தனியாக தனி குடுத்தனம் நடத்துது.
ஆனால் குழம்புக்குள் போகும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பம் மாறிடும். அருமை அருமை. தனித்தனியாக இருந்தாலும் எல்லாம் ஒரு பிரான்ச் தான் ஓப்பன் பண்ணுறாங்களே தவிர ஹெட் ஆஃபீஸ் அப்படி தான் இருக்குது. கூட்டு குடும்பங்கள் இந்தியாவில் அப்படியே தான் இருக்கிறது என்று ஒரு வலிமையான கருத்தை பதிவு செய்துவிட்டு அருமை அருமை. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வெளிச்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பேட்டரி இந்த ரோட்டரிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக. குடும்பத்துக்கு உள்ளே போகாத பொழுதே குடும்பத்தை பற்றி மிகச்சிறப்பான ஓமைகளை சொன்ன தம்பி நாகமுத்து பாண்டியனுக்கு நல்லா ஒரு முறை கைத்தட்டி, பாவேந்தர் சொன்னதில் என்ன தெரியுமா, அவள் இருக்கின்றாள் என்பதே போதும்னா. கண்ணதாசன் அதையும் தாண்டி ஒரு இடத்துல சொன்னார், எது சரியாக இருக்கும் என்று சொன்னால் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை கூடி வரும்னா. அதையும் தாண்டி ஒரு இடத்துல சொன்னான். அந்த படத்தில் அந்த காட்சியை நான் ரொம்ப விவரிக்க முடியாது, ஒரே செகண்டில் சொல்லணும்னா சிவாஜி கணேசனும் பத்மினியும் இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் எல்லாரும் விட்டுட்டு போன பிறகு உட்காந்துருப்பான். அதில் கடைசி வரியாக சொல்லுவான், இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்திடாது நான் இருந்தேன். எப்பேற்பட்ட மனைவியா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், நீ காணும் உலகங்கள் நானாக வேண்டும். அப்பேற்பட்ட குடும்பத்தை பற்றி பேசி இருக்கிறார். குடும்ப விருந்தோம்பல் இரண்டும் வீடு. அந்த வீட்டிலிருந்து வாசலுக்கு வந்தால் அந்த உறவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து நட்பு என்கிற அற்புதம். அந்த நட்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்காக ஊடகங்களில் தன் அதிகாரத்தை சரமாரியாக வழங்கி வருகிற என் அருமை தங்கை சிங்கப்பெண் சிவநந்தினி வருகிறார். நல்லா கைதட்டி பாராட்டி. முத்து கடல் பறித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மகிழ்ந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தமிழ்த்தாயின் தலைமகள், கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான், வயதான தமிழ்ப்பாட்டி ஔவையும் இருந்தால், புலிச்சோடு நாடு இந்த புகழேந்து இங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் முன் சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர், அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பாடலனும் யார் தரும் கவிதை என்னுமா பலா போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கும் அவையில் அமர்ந்து இனிது இனிது தமிழ் இனிது என்று உறக்க சொல்வதற்காக காத்திருந்து கைத்தட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் சிவநந்தியின் பண்பான வணக்கங்களோடு நன்றிகளையும் உரித்தாக்கி கொண்டு, நல்ல தலைப்பு. எனக்கும் ரோட்டரிக்குமே ஒரு நீண்ட கால தொடர்பு உண்டு பொதுவாக. ஏன்னா நான் ரோட்ராக்டர், அதனால எனக்கு தெரியும் ரோட்டரிய அருமை பெருமையெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. உலகம் முழுவதும் இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொறுப்பில் எந்த துறை சார்ந்தாலும் அங்கே ஒரு இளைஞன் இருக்கான்னா அவன் ரோட்ராக்டராக இருப்பான், அதுக்கான ஒரு ரொட்டேரியனாக இருப்பார். அப்படி நாள்தோறும் இளைய தலைமுறையை மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய ரோட்டரி நண்பர்களுக்கு இந்த நன்றியோட வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். இது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு கிராமத்து பொண்ணு. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோட்டரி பரவலாக வருவதற்கெல்லாம் முன்னாடி ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கு, அரசு மருத்துவமனைக்கு, இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குடிசை தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவி வேணும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது இன்னல் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருக்க தலைவரை பார்க்கணும்பாங்க, கவுன்சிலரை பார்க்கணும்பாங்க, எம்எல்ஏ பார்க்கணும், இப்படி பேசுவாங்க. ஆனால் உள்ளபடியே சொல்கிறேன், இது ரோட்டரி மாநாடு என்பதற்காக அல்ல. உண்மையை எந்த மேடையில் வேண்டுமானாலும் சொல்லணும். நான் பல இடத்துல அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். சமீப காலமாக எனக்கு தெரிந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக யாருக்கு என்ன உதவினாலும் அவங்க கடவுளை பார்த்து கோயிலை பார்த்து சாமி கிட்ட கையேந்துறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்மத்தில் ஒரு ரோட்டரி இருக்குப்பா, அவங்கள்ட்ட போய் கேட்டால் உடனே நடக்கும்பான்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பது ரோட்டரி. அந்த அறச்செயலுக்கு நான் உண்மையிலேயே உங்களுடைய கால் பணிந்து நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றேன். நட்பதிகாரம் அதான் எனக்கு கொடுத்த தலைப்பு. எனக்கு முன்னாடி 2 நண்பர்கள்
குடும்பத்தை பற்றியும் விருந்தோம்பலை பற்றியும் பேசியிருக்காங்க. பொதுவாக 2 பேரும் பேசும்போதுடைய வருத்தம் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் விருந்தோம்பல் நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லை, இப்போ நம்ம மாறிட்டோம். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது, இப்போ இல்லை, தனி குடும்பத்துக்கு போயிட்டோம். அது பொருளாதார ரீதியாகவோ பணத்துக்காகவோ. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும், சங்க இலக்கியம் காலம் தொட்டு இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்த காலம் வரைக்கும் மாறாத ஒன்று என்று சொன்னால் இந்த உலகத்தில் நட்பு மட்டும்தான். குத்துனது நண்பனா இருந்தாலும் வெளியில சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அது நட்புக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, காதலை விட புனிதமானது இல்லை அப்படின்னு. இன்னைக்கு சினிமாக்கள் நம்மளை நம்ப வைக்குதுல ஒரு மாயையை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, வருடத்திற்கு 360 திரைப்படங்கள் வெளியாகுது. எல்லாமே கிட்டத்தட்ட காதல் திரைப்படம் தான். ஆனால் காதல் திரைப்படங்கள் கூட கோடிகள் நஷ்டமாகி இருக்கிறது. நட்பு திரைப்படங்கள் இந்நாள் வரைக்கும் ஒரு நட்டத்தை ஏற்படுத்தியது கிடையாது. இது திரைப்படத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்குமே. கண்ணீரை துடைப்பதற்கு நமக்கு தேவை கர்ச்சீஃப். நம்ம வாழ்க்கையின் கடினங்களை துடைப்பதற்கு நம் கையில் இருப்பது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க அப்பா அம்மா வாலி இறந்துட்டாருன்னு நினைச்சேன், இல்லை வாழ்றாரு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அங்கம் பங்காளி பொண்ணு எடுத்தவங்க எத்தனை உறவு இருக்கட்டுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நம்ம முதல்ல தேடி போறது யாரையா இருக்கும்? நம்ம நண்பர்களை தான். இப்போ மேடையில் நான் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னாங்க, பெண்களுக்காக ஒரு இதாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்க எஃப்ல இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு. அதை கேட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதிகபட்சம் அந்த வீட்டு ஆண்கள் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க, வருஷம் முழுக்க உங்க கூட தான் இருக்கேன், இந்த 2 நாள் தான் ரோட்டரி மாநாடு, என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க. இதே தான் அவங்களுக்கும். அதிகபட்சம் ரோட்டரியில் இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாருமே தொழில் செய்பவர்களாக, எல்லாரும் வெளியில் வர்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் ரோட்டரி மாநாடுனா உடனே வருவாங்க. ஏன்? ஒரு தன்னுடைய கணவருடைய நண்பருடைய மனைவி உங்களுக்கு நண்பராக இருப்பாங்க. காலம் ஃபுல்லாக டிவியே பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு, இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய இந்த 2 நாள் 3 நாள் மாநாட்டில் எங்கள் நண்பர்களை பார்த்து நாங்கள் சிரிக்கிறோம், மனசார வாழ்ந்துட்டு போகிறோம்னு நடத்துவாங்க. அதுதான் நட்பதிகாரம். அதே மாதிரி நம்ம ரோட்டரி மாநாட்டுக்கு 3 நாள் ஏன் தஞ்சாவூர் திருவாரூர் அந்த மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ஏன் அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம்? ஏன் 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 இங்கேயாவது நிம்மதியாக இருப்போம் தான். இல்லை, நிம்மதி எங்கே இருக்கும் என்று தேடி பார்த்திருப்பார்கள். நிம்மதினா அவங்க ஃபேமிலியோட கெட்டுக்கதர் போயிருக்கலாமே. அவங்க தீர்மானித்தது நம்ம நண்பர்கள்லாம் ஒன்றா கூடணும்னா, நம்ம நண்பர்களை ஒன்றா சந்திக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு இந்த மாநாடு. ஒதுக்கடா நம்ம நண்பர்களுக்கு ஒரு அரங்கத்தை, அவங்க நண்பர்களுக்கு ஒரு அரங்கத்தை பிரிச்சாங்கல்ல. இது நட்புக்கு மட்டும்தாங்க முடியும், காதல்ல முடியாது. காதலுக்கு கூட தாஜ்மஹால் என்கின்ற ஒரு எல்லையை வைத்து நிறுத்தி விட்டார்கள். நட்புக்கு நீங்க எந்த வரையறையும் எந்த எல்லையும் இந்த உலகத்தில் கொடுத்து விடவே முடியாது. காதலுக்கு? ஆமா, காதலுக்கு. எது தாஜ்மஹால்? ஆமா, என்ன காதல் சொன்னா என்ன சொல்றது? எனக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டணும். உலகத்துல நிறைய பேர் சொல்ற முதல் பொய், காதலின் அடையாளம் தாஜ்மஹால் என்பதுதான். ஏன் தெரியுமா? அது காதலின் அடையாளம் அல்ல. 16 குழந்தைகளை தனக்கென பெற்ற தன் மனைவியின் மீது ஒரு கணவன் வைத்த பாசத்தின் அடையாளம் தான் தாஜ்மஹாலே தவிர காதலின் அடையாளம் கிடையாது. பாசம் வேறு, காதல் வேறு, இல்லையா? பாசம், நேசம், காதல் இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் உணர்வது, உணர்ச்சிகரமாக இருப்பது நட்பு அப்படிங்கிறத என்னுடைய அதிகாரத்தின் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த மூலதனம் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்களான்னு தெரில, வாய்ப்பு இருக்கவங்க இனிமே படிங்க. இந்த கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நூல் காரல் மார்க்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அவருக்கு 35 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அந்த 35 வருஷமும் காரல் மார்க்ஸ் வறுமையின் விளிம்புல வாழ்றாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருப்பதற்கு, அவங்களுக்கு சவுக்கடி குடிப்பதற்கு, அதை முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் த கேபிட்டல், மூலதனம் என்கின்ற நூல். அப்படி 35 ஆண்டுகள் காரல் மார்க்ஸ் கஷ்டப்படும் போது 350 பவுண்டுகளை கொடுத்து, நண்பா நீ எழுதுடா, நான் இருக்கேன், உன் சிந்தனை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுன்னு அவங்களுடைய நண்பர் ஏங்கல்ஸ் என்பவர் சொன்னார் என்று சொன்னால் இதுதாங்க நட்பு. சொந்தக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏப்பா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஏதாவது வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றனால ஏப்பா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இதை எழுதுறேன்னு கேட்டிருப்பாங்க. காரல் மார்க்ஸ் இறந்த பிறகு அவங்களுடைய நண்பர் ஏங்கல்ஸ் சொன்னாராம், என் நண்பன் இறந்து போகவில்லை, என் காரல் மார்க்ஸ் என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று மரணத்தில் கூட சிந்தனையாளனாக பதிவு செய்தது நட்புங்க. எல்லாருக்கும் தமிழ் அப்படின்னு சொன்னது யாரை தோணும்? அவையாரை சொல்லுவோம்.
ஔவையார் தான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு மூதறிஞர் அப்படிங்கிறத தெரியும். ஒரு அதியமான்கிற ஒரு பெரிய மன்னனுக்கு மிகப்பெரிய கொடையாக இருப்பது அந்த ஒரு நெல்லிக்கனி கிடைக்குது. ஆயுள் நீடிக்கக்கூடிய, அவங்க ஆயுசை உருவாக்கக்கூடிய, அவருக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி கிடைத்த போது அதை அதியமான் சாப்பிடாமல் தமிழ் தோழியான தமிழ் ஔவையாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நட்புக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது உறவுகளே. தமிழ்னு சொல்லும்போது ஔவையாரை சொல்லிவிட்டு பாரதியாரை சொல்லாமல் கடந்து விட முடியாது. பாரதியார் திருவல்லிக்கேணியில் அவர் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு தினமும் தீனி கொடுப்பதற்காக போயிட்டு வருவாராம். கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்ததுனால ஒரு 2-3 நாட்கள் அவரால் போக முடியலை. அதனால ஒரு வாரம் கழித்து ஓய்வு எடுத்து திரும்ப போகிறார் யானைகளை பார்க்க. கொஞ்சம் தளர்ந்த உடலோடு தான் போகிறாரு. அப்படி தீனி கொடுக்கும்போது யானை நகரேங்கிற பேரில் அப்படி தள்ளி அடிச்சு தும்பிக்கையால் உடனே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே அக்கம் பக்கத்தில் நின்று எல்லாரும் தூரத்தில் நின்று ஐயோ அம்மான்னு எல்லாரும் பேசுனாங்க. ஆனால் பாரதி விழுந்த அடுத்த மாத்திரத்தில் ஐயா அம்மானு தூரத்தில் நின்று கூச்சலிட்டவர்களுக்கு மத்தியில் குவளைக்கண்ணன் என்கின்ற நண்பன் பச்சை குழந்தைய ஆறு வனைப்பதை போல அள்ளிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தாருன்னு செல்லம்மாள் பாரதி தன்னுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதுதான் ஐயா அந்த உலகத்தின் நட்பு. நாலடியார்ல மிகப்பெரிய நிறைய இலக்கியங்கள் நம்முடைய நட்பை பற்றி, காதலை பற்றி, குடும்பத்தை பற்றி, விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கிறது. நாலடியார் 3 விதமான நட்பை சொல்லுது. அதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். 3ஆம் வகையான நட்பு யாரை சொல்கிறாங்கன்னா பாக்குமரம். பாக்குமரம் நட்பு எப்படின்னா அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வாய்க்கால்லாம் சரி செஞ்சு பராமரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அந்த பாக்குமரம் மாதிரியான நட்பு என்னன்னா தினக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உத்வேகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அந்த நட்பு நீடிக்குமா. 2ஆம் வகை நட்புன்னு ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா தென்னை மரம். தென்னை மரம் நட்பு என்ன அப்படின்னா நமக்கு முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம், அதை பராமரிச்சிட்டோம்னா நம்ம இப்போ கொடுக்குறதுக்கெல்லாம் வட்டி முதல்மா சேர்த்து இளநீரா தேங்காயா தென்னங்கீற்றா அப்படி திருப்பி தருமா. ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் கொடுக்கும். அது 2ஆம் வகையான நட்பான். முதல் தரம் நட்பு என்று பனைமரத்தை நாலடியார் சொல்கிறார். அது ஏன் பனைமரம்? பனைமரம் மட்டும்தான் அதற்கு சிறிது சிறிது முதலில் தண்ணீர் கொடுத்தாலும் அது வளர்ந்து பெரிதானதற்கு பிறகு தன் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனையுமே கொடுத்தவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடுமாம். நட்பு என்றால் பனைமரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாலடியார் சொல்கிறார். ஆனால் வாழும் கவிஞன் கண்ணதாசன் பதிவு செய்கிறார். ஏன்னா இப்போ காலம் மாறிடுச்சு இல்ல, நட்புகள் மாறாது, நண்பர்கள் மாறி இருக்காங்கல்ல. அந்த நண்பர்களை மனதில் வைத்து கண்ணதாசன் சொல்கிறார், நாலடியார் சொல்வதை நான் மறுக்கவே இல்லை. பாக்குமரம் மாதிரி நண்பர்களும் இருக்கிறார்கள், தென்னை மரம் நண்பர்களும் இருக்கிறார்கள், பனைமரம் நண்பர்களும் இருக்கிறார்கள். என் பார்வையில் நான் சந்தித்த அனுபவத்தில் 4ஆம் வகை நட்பும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எது தெரியுமா? தன்னிடத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. அவனுக்கு என்னென்ன வேணுமோ நம்மகிட்ட கேட்டு வாங்கிப்பான். ஆனால் அவன் ஒன்றுமே நமக்கு திருப்பி தரமாட்டான். அவர்கள் தான் துரோகத்தின்குள் சிக்கிப்பாங்க அப்படின்னு கண்ணதாசன் பதிவு செய்கிறார். துரோகத்தில் துவண்டு போனாலும் தன்னம்பிக்கையோடு கை கொடுத்து நான் இருக்கேன்டா நீ நடத்துடா மச்சான்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு. நீ எதுக்கு கஷ்டப்படாத, வீட்டில் பிரச்சனையா நான் இருக்கேன்டா, பிஸ்னஸில் லாஸா நான் இருக்கேன்டான்னு நீங்கள் தோல்வி அடையும் போதும் வெற்றியில் கை கொடுக்கிறதா உறவுகள். ஆனால் தோல்வியில் நம்ம துவண்டு இருக்கும் போதும் கூட நமக்கு கை கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்தில் நட்பு மட்டும்தான். அதான் ஐயன் வள்ளுவர் 1300 குறட்பாட்களிலும் எத்தனையோ அதிகாரங்களை படைத்தாலும் நட்புக்கு மட்டும் கூடுதலான அதிகாரங்களை கொடுத்தார். நல்ல நட்பையும் கொடுத்த நண்பர், கூடா நட்பையும் கொடுத்து தீ நட்பு என்றும் சொன்னார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சரியாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மகிழ்ச்சி என்ற ஒரு புள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நிம்மதி என்ற புள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், கொடுத்து உதவுதல் என்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம், முடிவு காரணம் அது நட்பாகத்தான் இருக்க முடியும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக வருவதுதான் நட்பு. நீங்க ஒருத்தரை பார்த்து அவர் பணக்காரர், இவங்க ஏழை, இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துக்க மாட்டான்னு ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கிறது தான் மற்ற உறவுகள். இது எதுவுமே கிடையாது. நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு மிட்டாய் வாங்கி சட்டை ஓரத்தில் கடித்து ஆளுக்காளு பாதிக்கு பாதி திங்கிறதுல இருக்கட்டும், ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ட நாளாக இருக்கட்டும். ஏன் பேச்சுலராக இருக்கனால நான் சொல்கிறேன், சிட்டியிலேருந்து வேலை பார்க்கும்போது அந்த ஒரு ரூமில் சின்ன ரூமில் 5 பேர் 6 பேருன்னு குலுக்கி படுத்து தூங்குற அறைகளாக இருக்கட்டும். இப்படி விட்டு கொடுத்து மனதார வாழக்கூடிய ஒரே பருவம் நம்முடைய நண்பர்கள் பருவம் மட்டும்தான். நண்பர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தின் நல்லவைகளை எடுத்து சொல்வார்கள். கோயமுத்தூரில் நடக்கிறதுனால இந்த செய்தியை நான் இப்படி பதிவு செய்கிறேன். கோயமுத்தூர் பேருந்து நிலையத்தில் 90-95 வயது மிக்க உள்ள முதியவர்கள் கலும் குளிரெலாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்க, கல்லூரி நண்பர்கள் ஒரு 4 பேர் பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யலாமேன்னு யோசிக்கிறாங்க. உடனே இரவோடு இரவா
நண்பர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் மூலியமும் ஃபேஸ்புக் மூலியமாக அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. 50, 100, 500, 1000 வந்து அந்த 12 முதியவர்களுக்கும் இரவோடு இரவாக கம்பளி போர்வைகளை வாங்கி போத்திட்டு போயிட்டாங்க. இதை ஒரு பத்திரிகை நிருபர் கவனிச்சிருக்காரு. பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த முதியவர்கள்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு யாருங்கய்யா இந்த கம்பளி போர்வைகளை கொடுத்தது? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 6-7 மாதமாக கடும் குளிரில் இருக்கீங்க, யாருமே உதவலை. ஆனால் இப்போல்லாம் சின்னதாக ஒரு உதவி செஞ்சாலும் கூட உபயம்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் போர்வை கொடுத்துட்டு போயிருக்காங்களேன்னு கேட்டபோது அந்த முதியவர்கள் சொல்கிறாங்க, அவங்க யாருலாம் தெரியலையா, நடுராத்திரியில் வந்தாங்க, நான் கையை மட்டும்தான் தொட்டு பார்த்தேன், அவங்க யாரும் வயசானவங்க இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 வயது இளைஞர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறார். பத்திரிகையாளர்கள் அவர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது அந்த இளைஞர்களையும் பார்த்து விடுகிறார்கள். அந்த 4 நண்பர்கள்ட்டையும் கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய காரியம், அந்த முதியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு மறு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க, ஏன் தெரியப்படுத்தலைன்னு. அதற்கு அந்த இளைஞர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நாங்கள் நண்பர்கள், குறிப்பா விவேகானந்தரின் வாரிசுகள், கொடுப்பவன் கை வாங்குபவனுக்கும் வாங்குபவர்கள் கை கொடுப்பவர்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தரை பின்பற்றுபவர்கள், அதனால தான் நாங்கள் யாருக்கும் சொல்லலை அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பத்திரிகை நிருபர் மறுநாள் தலையங்கத்தில் இப்படி செய்தியை பதிவு பண்ணுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்துவிட்டு, நான் என் வயது இதுநாள் வரைக்கும் என் அனுபவத்தில் விவேகானந்தரை நேரில் பார்க்கவில்லை, என்றைக்கு தான் கொடுத்த உதவி பிறருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக சென்றார்களோ அவர்கள் என் பார்வைக்கு விவேகானந்தர்களாகவே தெரிந்தார் என்று பதிவு செய்தார். இந்த இளைஞர் யார் என்று நீங்கள் கேட்கக்கூடும். இதே மேடையில் எனக்கு பிறகு வந்து நல்லவர்கள் வாழ்வார்கள் என்று பேச இருக்கக்கூடிய திரு ராகவேந்திரன், அவர் கல்லூரி படித்தது இந்த கோயமுத்தூர். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு காரைக்குடியில் பசியில்லா காரைக்குடின்னு ஆரம்பித்து நிறைய முதியவர்களுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவர் மேடையில் வந்து பேசுகிறாரு, நிறைய நண்பர்கள் இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நட்பு மட்டும்தான். எவ்வளோதான் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும், லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கு உதவணும்னு சொல்லும்போது வீட்டில் தடங்கல்கள் வரும். ஆனால் பிறருக்கு உதவ வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு யோசிக்காமல் அதுக்கு பங்குதாரர்களாக யார் சேர்வார்கள் என்று சொன்னால் அது நண்பர்கள் மட்டும்தான் சேர்வார்கள். இளைஞர்களே, ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். எத்தனை கடினம் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், உங்களுக்கு துடைக்கும் கையாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கு என்று சொன்னால் அவர்கள் நண்பர்கள் மட்டும்தான். மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை, மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும், எத்தனை எத்தனை யுக புரட்சிகள் வந்தாலும், பொருளாதார சீரழிவுகள் வந்தாலும், டெக்னாலஜி உங்களை ஏமாற்றினாலும் உங்கள் நண்பன் உங்களை ஏமாற்ற மாட்டான், உயிர் காப்பான், தோழன் என்று சொல்லி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக நட்பதிகாரத்தை நல்ல அதிகாரமாக படைத்த நந்தினிக்கு அத்துணை பேரும் நல்லா ஒரு முறை கை தட்டி, அதில் ஒரு அடையாளமாக தம்பி ராகவேந்திரனை அவர் செய்த சேவையை அடையாளம் காமிச்சார். பொதுவாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், வாழ்க்கையில் நாம் ஒருவரின் வயிற்றில் பிறப்பதால் அவருக்கு பெயர் தாய், அவர் அடையாளம் காட்டுவதினால் அவருக்கு பெயர் தந்தை, அடுத்து பிறந்ததினால் அவனுக்கு பெயர் சகோதரன். இது எல்லாம் இது அனைத்தும் நமக்கு இரத்தத்தோடு வந்தது. ஆனால் இரத்தத்தோடு வருகிற உறவுகள் நம்மை துரத்துகிற பொழுது நமக்கு இரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்றுகிற ஒரே உறவு நட்பு என்கிற உறவு தான் என்பதை நல்லா சொல்லியிருக்கிறார். நிறைவாக நல்லவன் வாழ்வான் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்து நல்லவன் என் தம்பி ராகவேந்திரன் வருகிறார். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியின் வெற்றியாளர், முதல் பரிசாகிய 3 லட்சத்தை வென்றெடுத்த லட்சியவாதி இலக்கிய தம்பி, கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக எங்களுடைய அகடவிகட மேடை தொடங்கி பல மேடைகளில் பேசி புகழ்பெற்ற ராகவேந்திரன் வந்திருக்கிறார். அழைப்புதலில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்ற உத்தரவாதத்தோடு இதோ தம்பி உரையாற்றுக. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை,
பன் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். கைதட்டிய 66 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லி ஒரு உற்சாகமான ரோட்டரி மாவட்ட மாநாடு. உங்கள் எல்லாரையும் பார்க்கிற போது எனக்கு எங்கள் ஊர் செட்டிநாட்டு பக்கம் சொல்கிற ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன? தமிழர்கள் தான் வாழ்க்கையோடு இணைந்து பழமொழிகளை சொல்கிற ஆட்கள். இப்போ தமிழன் ரொம்ப அழகாக சொன்னால், வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னா. நாம் சிரித்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நாம் செய்கிற செயலிருந்து நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் என்பதை பழமொழியின் வாயிலாக சொன்னவன் தமிழன் மட்டும்தான். நீங்களாம் சிரிக்கிற போது அவ்வளவு அழகாக இருக்கீங்க. நல்லா மனம் விட்டு சிரிக்கலாம், உற்சாகமாக கை தட்டலாம். ஏன்னா நம்ம ராத்திரி தூங்க போகும்போது நம்மளை தூங்க விடாமல் ஒரு ஓரறிவு உயிர் நம்மளை பாடாப்படுத்தும். அதுக்கு பேர் கொசு. அந்த ஓரறிவு உயிரான கொசு கூட தான் வாழ்க்கையை முடிச்சுக்கும் போது பாருங்க, கைத்தட்டு வாங்கிட்டு தான் முடிச்சுக்குது. இந்த இளைஞர்களை பாராட்டி ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாமா? நண்பர்கள் 3 பேரும் ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருக்கிறாங்க. எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? நல்லவன் வாழ்வான். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், நல்லவன் எங்க சார் வாழ்றான்? ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவர் எவ்வளவு நேரம் பேசுவாரோ? இப்போ நீங்கள் போதும் நினைக்கிறதுக்குள்ள நான் பேசி முடிச்சிருவேன். இந்த உறுதியை உங்களுக்கு கொடுத்து, பொதுவாக நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் நல்லவங்க அப்படின்னு இலக்கியத்தில் தேடும்போது இலக்கியம் ஒரு செய்தி சொல்லுதுங்க. யார் தெரியுமா நல்லவன்? எவனால இந்த உலகத்தில் மாரியை வரவழைக்க முடியுதோ, யார் செயலால மழை வருதோ அவன் நல்லவன் இலக்கியம் சொல்லுது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நான் டிசம்பர் மாதம் சென்னையிலிருந்து வர்றேன். எனக்கு என்னமோ சென்னையில் நிறையா நல்லவங்க இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மழை நிற்கவே மாட்டேங்குது, கனமழை வெளுத்து வாங்குது. இவ்வளவு நல்லவங்க இருக்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை இல்லை, நல்லார் ஒருவர் உளரேனும் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் ஒரு புலவன் வருகிறான். அவன் தலை நரைக்கவே இல்லை. ஏண்டா அவன் தலை நரைக்கலைன்னா, ஆண்ட மன்னன் அறத்தோடு இருக்கிறான், எனவே என் தலை நரைக்கவில்லை என்று சொன்னான். அந்த நல்ல மன்னனுக்கு நல்ல புலவன். அப்படி ஆள்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மழை மண்ணில் தானாக வரும் என்பதைத்தான் வள்ளுவர் சொன்னார். நல்லார் ஒருவர் உளரேனும் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எனவே நல்லார் ஒருவர் அவரே. அதாவது மாதம் மும்மாறி பொழியணும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்போ மேடையில் என்னோடு பேசின இந்த 3 பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் மும்மாறி பொழியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ மழை வர்றதை வச்சு நல்லவர்கள் அப்படின்னு சொன்ன இலக்கியத்தில் யார் நல்லவன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தேடுனா, அதே வள்ளுவர் தான் ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க. கெட்டவங்க, பொறாமை எண்ணம் கொண்டவங்க நல்லா வளர்ந்துக்கிட்டே வர்றதும், நல்லவங்கெல்லாம் ரொம்ப தாழ்ந்து வறுமை நிலைக்கு போகிறதையும் நாம் நினச்சி பார்க்கணுங்கிறார். பொறாமை எண்ணம் கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு வளர்ச்சி, நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு தாழ்ச்சியா? வள்ளுவத்தில் இப்படி ஒரு செய்தி இருக்கே அப்படின்னு வேடிக்கையாக அதை கடந்து போகும்போது எங்கள் ஊர் பக்கம் வேடிக்கையாக சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ நல்லவனால் வாழவே முடியாதா? இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஒரு கதை. மழை பெய்யுதுல, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கனமழை பெஞ்சிருக்கு அந்த ஊரில். வீட்டுக்குள்ளே இருந்த மக்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஓடு ஈடு கூரை இறையெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுந்துடும். நம்மளை காப்பாற்றிக்கணும்னா, இந்த இடி மின்னல்கிட்டருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா கோயில் மண்டபத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் திரண்டு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை வருது, இந்த இடியிலிருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நமக்குள்ள யாராவது கெட்டவன் இருந்தான்னா அவனை பழி வாங்கிறதுக்காக இடி விழுந்துருமே.
அப்போ நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு ஒரு யோசனை. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த நம்ம நாகராஜ் அண்ணன் மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார், எனக்கு ஒரு யோசனை தோணுதியா. என்ன யோசனை தெரியுமா? இடி விழுந்தா தாழ்வான இடத்துல விழுகாது, நல்ல உயரமான இடத்துல தான் விழுகும். மண்டபத்திலேருந்து நேராக பாருங்க, 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை போய் தொட்டுட்டு ஒவ்வொருத்தராக வருவோம். யார் பொறாமை எண்ணம் கெட்ட எண்ணம் படைச்சவங்களோ அவங்க போய் மரத்தை தொடும்போது மரத்தில் இடி விழுந்துடும், நாமெல்லாம் படைச்சிக்கலாம்னு ஒரு யோசனை சொல்றாரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாரும் சம்மதிச்சு ஒருத்தராக போய் மரத்தை தொட்டுட்டு வர்றாங்க. இடி விழுகலை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் மரத்தை தொட்டாச்சு, ஒருத்தன் மட்டும் மரத்தை தொடலை. அவனுக்குள்ள பயம், இதுவரைக்கும் இடி விழுகலையே, ஒருவேளை நாம தான் அந்த கெட்டவனோ, நமக்குத்தான் இந்த பொறாமை என்ன இருக்கோ, நம்ம போய் மரத்தை தொடும்போது இடி விழுந்துட்டா அப்படின்னு அவன் மரத்தை தொட போறதுக்கு பயப்படுறேன். கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? நாங்க போய் தொட்டோம்ல, நீ போ அப்படின்னு அவனை அனுப்புறாங்க. அவன் பயந்து பயந்து மெதுவா போய் மரத்தை தொட்டு திரும்பி பார்க்கனா இடி விழுந்துருச்சு. இடி விழுந்துருச்சு. மரத்து மேல இல்ல, மண்டபத்து மேல. இவன் ஒருத்தன் தான் நல்லவன், அவங்க அத்தனை பேரும் கெட்டவங்க. நல்லவன் வாழ்வானான்னா இயற்கையும் இலக்கியமும் நமக்கு தருகிற செய்தி என்ன? நல்லவன் எந்த சூழலிலும் வாழ்வான் அப்படிங்கிறது தான். ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க, ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் ரோட்ல நடந்து போனாராம். எதிர்த்தாப்புல சைக்கிள்ல வந்த ஒருத்தன் அவர் மேல சைக்கிளை மோதிட்டான். கீழே விழுந்தவரை சைக்கிள் இருந்து வந்தவன் தூக்கி விட்டு சொன்னானா, சார் நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் சார், அதனாலதான் சைக்கிள்ல மோதி இருக்கீங்கன்னு. இவருக்கு கோவம் வந்துருச்சு, ஏண்டா சைக்கிள்ல வந்து மோதினதும் இல்லாம சைக்கிள்ல மோதினதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் வேற சொல்றியே. உடனே அவன் சொன்னானா, நீங்க உண்மையிலே புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். ஏன் தெரியுமா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்ல நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன். நீங்க அப்ப விழுகாம இப்ப விழுந்திருக்கீங்கல்ல, நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் அப்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்க நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ரோட்டரியை சார்ந்த நண்பர்கள், இவ்வளவு நல்ல இதயம் படைத்தவர்கள், அத்தனை மைல் தூரம் கடந்து வந்தும் கூட ஒரு வெற்றிகரமான மாநாட்டை இந்த கோவை மண்ணில் நடத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காங்கல்ல, நல்லவர்கள் வாழ்வார்கள். அதுவும் தலைப்பை பாருங்க, அன்பே வா. அன்பு இதயம் கொண்ட நண்பர்கள் தான் ரோட்டரியில இருக்க முடியுங்கிறது கவர்னருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அன்பே வா அப்படின்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அவ்வளவு நல்ல இதயம் படைத்த நீங்க எல்லாம் வந்து குழுமி இருக்கிற போது, ராகவேந்திரன் அன்பேவான்னு பேர் வச்சதுக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த மேடையில் அந்த ராஜாவின் பார்வையில் பாட்டு வரப்போகுது. அவ்வளவு நல்ல மனிதர்களை ரோட்டரியில ஒன்றா இணைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. என்னுடைய தோழர் சிவநந்தினி பேசும்போது சொன்னாங்கல்ல, நான் ஒரு ரோட் டிராக்டர்னு. நானும் ஒரு ரோட் டிராக்டர் தான். ஆஹா, நிறைய சேவைகளை செய்யணுங்கிற எண்ணத்தை எனக்குள் ஆழமா விதைச்சதே ரோட்டரி அமைப்பு தாங்க. எனக்கு எந்த செய்தியை பேசுறதுக்கு முன்னாடியும் ஆய்வு பண்ணி பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கூகுள் கிட்ட போய் ஒரு ஆய்வு நடத்தினேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த மரம் எது? இப்போ கூகுள் எனக்கு ஒரு பதிலை தந்துச்சு. உலகத்திலேயே மிகச்சிறந்த மரம் ஆலமரம். ஏன்னா மற்ற மரங்கள் பகல் நேரங்களில் ஆக்சிஜனை வெளியே அனுப்பி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும், இரவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆனால் ஆலமரம் மட்டும்தான் பகல் இரவுன்னு எல்லா நேரமும் நமக்கான ஆக்சிஜனை வாரி வழங்குகிறது. ஆலமரம் தான் நல்ல மரம்னு கூகுள் சொன்னுச்சு. எனக்கு தோணுச்சுங்க, ரோட்டரி அமைப்பும் ஆலமரமும் ஒன்று. ரோட்டரி அமைப்பும் ஆலமரமும் ஒன்று. ஏன் தெரியுமா? 24 மணி நேரமும் இவங்க சேவை செய்வாங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க. ஆலமரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. வேற நல்ல நிலத்துல பரப்பி இறுக பிடிச்சுக்கும். அது மட்டும் இல்ல, அதோட கிளையில புதுசா விழுதுன்னு ஒரு வேற முளைக்க அனுமதிக்கும். ரோட்டரி நண்பர்கள்
நாங்கள் மட்டும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காம விழுதுல வேற முளைக்க வைக்கிற மாதிரி அடுத்த தலைமுறை பிள்ளைகளான எங்களையும் வேற மாற்றுவதற்காக ரோட்ராக்ட்ங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்காங்கல்ல. ரோட்டரி அமைப்பும் ஆலமரம் மாதிரி ஆலம் விழுதுகள் போல நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்கல்ல. ரோட்டரி அமைப்பை சார்ந்தவங்க அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். ஆலம் விழுது போல நீங்க நீடூழி வாழ்வீங்க. ஆனா ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன். சொல்லு. எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. ராகவேந்திரன் நம்மளை முடிக்க சொல்லி இன்னும் சிக்னல் வரல. சரி வந்து இந்த பார் சிக்னல் வந்துச்சுன்னா கிரீன் சிக்னல் தான் பார்த்துக்க. எத்தனையோ ஜனாதிபதி இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. ஆனா எல்லார் இதயத்திலையும் ஒரே ஒரு ஜனாதிபதி தானங்க இருந்தாரு. அதானே? ஏன் சார்? ஏன்? ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி கலாம் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஜனாதிபதி ஆனார். மற்ற ஜனாதிபதிகள்ல இருந்து கலாம் எப்படி மாறுபட்டிருந்தார் தெரியுமா? ஒரு முறை பயணத்தை முடிச்சிட்டு ராஷ்டிரபதி பவனுக்கு கார்ல போறார். சரியா நள்ளிரவு 3 மணி, கடும் குளிர், எலும்ப உருக்கிற குளிர். அப்ப ஒவ்வொரு போஸ்ட் கம்பத்துக்கு கீழேயும் ஒரு காவல்துறை அதிகாரி பந்தோபஸ்துக்கு நிற்பாங்க. டெல்லிக்கு போயிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லா ஜனாதிபதியும் அந்த நேரத்தில் அந்த போஸ்ட் மரத்தில் நிற்கிற காவல்துறை அதிகாரிகளை கடந்து தானே போயிருப்பாங்க. எத்தனையோ ஜனாதிபதி கடந்து போயிருப்பாங்கல்ல. ஆனால் எந்த ஜனாதிபதிக்கும் வராத ஒரு எண்ணம் கலாமுக்கு வந்தது. ராஷ்டிரபதி மாளிகைக்குள்ள போன உடனே கலாம் தான் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்டாரு, எங்க இவ்வளவு குளிர் மைனஸ், இந்த நேரத்தில் அவங்க பந்தோபஸ்துக்கு இருக்கணுமா? போக சொல்லுங்க அவங்கள. ஐயோ ஐயா, அது எப்படி பாதுகாப்பு பந்தோபஸ்தெல்லாம் எடுக்க முடியாது, நீங்களே சொன்னாலும் அதை எங்களால் எடுக்க முடியாதுங்கய்யா, மன்னிச்சிருங்கன்ட்டாங்க. அன்று இரவு முழுக்க கலாமால தூங்க முடியலைங்க. மறுநாள் காலையில் எழுந்து கலாம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். என்ன தெரியுமா? அவங்களை அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது, பணியை தளர்த்த முடியாது, பந்தோபஸ்து இருக்கணும், பாதுகாப்பு அவசியம், அவ்வளவுதானே அவ்வளவுதானே. எங்கே தெரியுமா மற்ற ஜனாதிபதிகள் இருந்து கலாம் வேறுபடுறாரு? விஞ்ஞானி தானே. கலாம் சொன்னாராம், அவங்க அங்கேயே நிக்கட்டும், அங்கேயே பாதுகாப்பு பணி பண்ணட்டும், ஒவ்வொரு கம்பத்திலையும் ஒரு வெப்பமூட்டியை பொருத்துங்க, ஒவ்வொரு கம்பத்திலையும் ஒரு வெப்பமூட்டியை பொருத்துங்க, குளிர் நேரங்களில் அந்த வெப்பமூட்டி வெப்பத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்கட்டும், வெயில் அதிகமாக இருக்கிற போது குளிர்ந்த காற்றை அது வழங்கட்டும்னு சொல்லி தாய் உள்ளத்தோடு கலாம் ஒரு செயலை செய்தார். அதனால தான் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் கலாம் நம் இதயத்தில் வாழ்கிறார்னா நாம செய்கிற நல்ல செயல்கள் காலம் கடந்தும் நம்மை வாழ வைக்கும். ஏங்க, தஞ்சாவூர்ல இருந்து இங்க நிறைய சொந்தங்கள் வந்திருப்பாங்க. எனக்கு தஞ்சாவூரை பத்தி பேசணும்னு அவ்வளவு ஆசை. உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு எங்க வீட்டில் எங்க அக்கா மகன் 4ஆம் கிளாஸ் CBSE புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்கு, 7 அதிசயம். அந்த பாடத்தை எங்க பாப்பாவுக்கு நடத்தும் போது சாய்ந்த கோபுரத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன். உடனே 4ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா கேட்டா, அந்த கோபுரம் தான் சாஞ்சிருச்சே, அப்புறம் எப்படி அது அதிசயம்னா? சார், நிஜமா நடந்தது. 4ஆம் வகுப்பு படிக்கிற பாப்பா கேட்டா, சாஞ்ச கோபுரம் எப்படியா அதிசயம் ஆக முடியும்னா? உடனே இவகிட்ட தான் நம்ம சரியான விதையை விதைக்கணும்னு நான் சொன்னேன். அதை விடு, 1000 ஆண்டுகள் ஆனாலும் கூட புயல், மழை, வெள்ளம், பூகம்பம்னு எத்தனை சீரழிவுகள் வந்தாலும் சாயாம ஒரு கோபுரம் கம்பீரமா நிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிக்குது, தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில். அதுதான் தமிழர்களின் அதிசயம்னு. சின்ன பிள்ளைங்களுக்கு எதை எப்போ சொல்லிக் கொடுக்கணுமோ அப்போ சொல்லிக் கொடுத்துருணும். இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நினைக்கிற போது நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லைங்க. 1000 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ராஜராஜ சோழன் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோபுரத்தின் உச்சியில் வாழ்றாங்க. எவ்வளவு கம்பீரமா நிக்குது. ஒரு உருக்கமான கதை படிச்சேங்க. இந்த கோபுரத்தினுடைய ஒவ்வொரு மாடத்திலையும் ஒவ்வொரு விளக்கு. அந்த விளக்கு ஏற்றுவதற்கான நெய்யை அந்த சோழ மண்டலத்தில் இருக்கிற அத்தனை குடிகளும் பொறுப்பெடுத்துக்கணும். எப்படி ரோட்டரி தலைவர், செயலாளர், பொருளாளர்னு
பதவிகளை பிரிச்சா கூட ரோட்டரி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஒரு செயல்பாடை செய்யணும்னு முடிவு பண்றோமோ அது மாதிரி கோயிலை நான் கட்டிட்டேன், விளக்கேத்துறதுக்கு நெய் கொடுக்க முடியாதா? முடியும். ஆனா எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும்னு நினைச்சாங்க ராஜராஜ சோழன். எல்லாருக்கும் ஆடு மாடுகளை கொடுத்து நெய்யை கொடுங்கன்னு ஒரு கணக்கு வழக்கு. மனசு சோர்வா இருக்கும் போது கோயிலுக்கு போவான், விளக்கு பிரகாசமா எரியும், மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அன்னைக்கும் கோயிலுக்கு போறான், ஒரு குறிப்பிட்ட மாடத்து விளக்கு மட்டும் எரியல. உடனே கணக்கு பிள்ளைய கூப்பிட்டான், இது யார் வீட்டுக்கு சொந்தமான விளக்கு? 2 நிமிஷம் கூட இல்லைங்க, கணக்கு பிள்ளை உடனே கணக்கை சரியா எடுத்து காட்டியிருக்கிறாரு. அன்னைக்கு கணக்கெல்லாம் சரியா வச்சிருந்திருக்காங்க. ஆமாம். ஓ, இது எழுவத்தூர்ல மாராயன்னு ஒரு விவசாயிக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கா? ஏன், என்ன ஆச்சு? ஐயா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெய் வந்திருக்கியா? 2 வாரமா தான் வரல. சரி, என்ன ஆச்சுங்கிறத நீ போய் கேட்டுவான்னு சொல்லல. அண்ணன் சொன்னார்ல, நல்லவர் ஒருத்தர் ஆட்சியில் இருந்தா போதும் அந்த நாடு செழிக்கும்னு. உடனே மன்னனே போறாங்க எழுவத்தூருக்கு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? மன்னனே நேரா போறான். அவருடைய தேர் வந்து உள்ள போக முடியாத அளவுக்கு ரோடு சின்னதா இருந்துதான். தேரை நிறுத்திட்டு நடந்து போறான். ஒரு சின்ன குடிசை வாசல்ல நின்று மன்னர் வந்திருக்கிறாரு, வெளியே வாங்குறாங்க. மாராயன் வீட்டு குடிசைக்குள்ள இருந்து வரகுணல்னு ஒரு மெலிந்த தேகத்தோட ஒரு பெண் வெளியே வர்றான். காத்தடிச்சா சாஞ்சிருவாளாம், அவ்வளவு மெலிந்த தேகம் இருந்துதான். அவளை பார்த்துட்டு ராஜராஜ சோழனை பார்த்த உடனே அவ விழுந்து வணங்கி, மன்னனே வந்திருக்காருன்னு அப்படியே நடுங்கிக்கிட்டே நிக்கிறா. கண்ணில இருந்து கண்ணீர். என்னம்மா ஆச்சு? 2 வாரமா நெய் கொடுக்கலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்டபோது நடந்ததை சொல்றா. காவேரி வெள்ளம் என் கணவனையும் அடிச்சுட்டு போயிருச்சு, ஆடு மாடுகளையும் அடிச்சுட்டு போயிருச்சு, 1 மாசம் ஆச்சு, அதனாலதான் ஐயா நெய் கொடுக்க முடியல. உடனே மன்னன் சரியா யோசிச்சு கேட்டான், 1 மாசம் ஆச்சுங்கிற, ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெய் வந்திருக்கே, கடைசி 2 வாரமா தானே வரல? உடனே அவ சொன்னாலாம், என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நாம சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, மன்னர் நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காருல, அதை சரியா பண்ணணும், என்ன ஆனாலும் சரி கோயிலுக்கு கொடுக்கிற நெய்யை மட்டும் கொடுக்காம இருந்துடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு நெய் கொடுக்கணும்ல, என் ஒரே பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காக நான் வச்சிருந்த தாய்ப்பால்ல ஒரு பாதியை வித்து அதை நெய்யாக்கி கோயிலுக்கு கொடுத்தேன் சாமி. 2 வாரமா மாறு வத்தி போச்சு, பால் வல்ல, அதனால நெய் கொடுக்க முடியலன்னா. ராஜராஜ சோழன் என்ன தெரியுமாங்க பண்ணா? பெரிய மன்னன், இந்தியாவின் எல்லா திசைகளிலும் தன் ராஜாங்கம் இருக்க வேண்டும் என்று வெற்றி பெற்ற ஒரு மன்னன் என்ன பண்ணான் தெரியுமா? காத்தடிச்சா சாயிர அந்த பெண் காலில் விழுந்து வணங்கி, தஞ்சாவூர் கல்வெட்டில் இந்த பெண்ணோட பெயரை நீங்க பொறிக்கணும்னு சொன்னான். எப்படி பொறிக்க சொன்னா? வரகுணல்னு பொறிக்க சொன்னானா? இல்லைங்க, என் புகழ் இருக்கிற வரைக்கும் வரகுணல் பெயர் இருக்கணும். இவ பேரை எப்படி தெரியுமா பொறிக்கணும்? ராஜராஜ சோழ வரகுணல்னு பொறிங்க. நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று வேணுமா? இங்கே இந்த அற்புதமான அன்பேவா மாநாட்டை வரலாறு திரும்பி பார்க்கிற வகையில் நடத்தி இருக்கிற இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் வரலாற்றின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டது போல உங்கள் பெயர்கள் பொறிக்கப்படும். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதே அரங்கத்தில் நடக்கிற இன்னொரு ரோட்டரி மாநாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பே வா என்று ஒரு ரோட்டரி மாநாட்டை இந்த நல்லவர்களெல்லாம் சேர்ந்து நடத்தினார்கள் என்கிற பெயர் நிச்சயமாக கிடைக்கும். நல்லவனுக்கு சாவே இல்லை, நல்லவர்கள் சாவதும் இல்லை. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக நல்ல செய்திகளை சொல்லி வாழ வைத்திருக்கிற தம்பி ராகவேந்திரனுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து நல்லா கைதட்டி. ஒரு போட்டியில் ஒருவருக்கு முதல் பரிசு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பரிசை பெறுவதற்கு முழு தகுதி வேண்டும். என் தம்பி ராகவேந்திரன் அதற்கான பூரண தகுதி பெற்றவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். நண்பர்களே, பெரியோர்களே, இந்த ரோட்டரியினுடைய அன்பேவா மாநாட்டில் மிகச்சிறப்பாக 7வது படைப்பரங்க நிகழ்வாக ஒரு 4 இளைஞர்களை மேடையில் ஏற்றி
நல்ல தமிழை நாம் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அது எல்லாம் எதிரிலே உள்ளவர்கள் கேட்டிருக்கிறார்களா என்ற ஐயப்பாடு இந்த 4 பேருக்கும் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், எல்லோரும் கேட்டிருக்கிறார்களா என்பது பிரச்சனை அல்ல, எல்லோருக்கும் கேட்பதை போல பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிகச்சிறந்தது. ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைப்பிலே உரிய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பெரியோர்களே, தலைப்பு கொடுத்த பொழுது வீட்டில் தொடங்கி வெளியில் முடித்திருக்கிறார்கள், வீட்டில் தொடங்கி நாட்டில் முடித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில் ஒரு ரோட்டரி மாவட்ட மாநாட்டில் சங்க இலக்கியமும் இக்கால இலக்கியமும் இனிய சொல்லும் பேசப்பட்ட முதல் தமிழ் மாவட்ட மாநாடு என்ற பெருமை உங்கள் அன்பேவா மாவட்ட மாநாடுக்கு தான். ஏன்னா பொதுவாக ரோட்டரி கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னால் பேசுகிற பேச்சாளர்கள்லாம் ஏதோ வந்து பேசுவாங்க, போயிடுவாங்க, கேட்குறதோ கேட்கலையோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருப்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கேட்க வேண்டும் என்ற வேட்கையோடு வந்திருக்கிற முதல் மாநாடு நமது அன்பேவா மாநாடு. என் தம்பி சொன்னதை போல எங்கள் அருமை நண்பர், எங்கள் மண்ணின் மைந்தர், மிகச்சிறந்த ஆற்றலோடு நாகையில் பிறந்தவர்கள் சாதிக்காததை இந்த நாட்டில் எவரும் சாதிக்க முடியாது என்ற சாதனையை என் அருமை சகோதரர் பாஸ்கர் உருவாக்கி வைத்திருக்கிறார். மாநாட்டுக்கு பெயர் வைத்தது மட்டும் அல்ல, நான் அவர் பதவியேற்றதிலிருந்து பார்த்தேன். அவர் ஒரு பெரிய சர்க்குலர், அந்த எல்லா சுற்றறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்தின் பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களுடைய பெயர் வரும். நிறையா பேருக்கு கூட யோசிக்கலாம், எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் இப்படி பெயர் வைக்க முடியுமா என்று. எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் பெயர் வைத்தது மட்டுமல்ல, எம்ஜிஆரை போல இருந்தது மட்டுமல்ல, எம்ஜிஆரை போலவே எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கிடைப்பதற்கு வள்ளல் குணம் படைத்த ஒரு நல்ல சகோதரர் அவர்தான் எங்கள் பாஸ்கர். அவர் கொடுத்ததற்கு அவரோடு இருக்கிற எங்கள் 3 செயலாளர்கள், இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்துகிற எங்கள் அருமை சகோதரர் ரவி, மரியாதைக்குரிய தம்பி கார்த்திக், ஜாயின்ட் செக்ரட்டரி என் அருமை தம்பி, இது எப்படி ஒரு செட்டப் மாதிரில இருக்குது, பேரை சொல்லுகிற பொழுதே வருகிற என் தம்பி இன்ஜினியர் கார்த்திகேசன் உள்ளிட்ட எல்லோருக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இனிது தமிழ் இனிது என்று தலைப்பு தந்திருக்கிறீர்கள். தமிழ் இனிது என்பது எப்படி தெரியுமா? எங்கள் பாரதி சொல்லுவான், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லுவான். தேன் நாவினில் பட்டால் இனிக்கும், காதினில் பட்டால் எறும்பு வந்து கடிக்கும். அது எப்படி இனிமையாக இருக்கும்? ஆனால் இனிமையாக இருக்கும் எப்பொழுது தெரியுமா நண்பர்களே? பாரதி யானையில் அடிபட்டதை என் தங்கை நினைவுபடுத்தினார். பாரதி மரணத் தருவாயிலே படுத்திருக்கிற பொழுது, அந்த மரணத் தருவாயில் படுத்திருக்கிற அந்த வினாடியில் பாரதிக்கு பக்கத்திலே இருந்து இந்த நாடு விடுதலை பெறும் வரை நாங்கள் போராடுவோம் என்ற சொல்லை சொல்லி பாரதிக்கு ஆறுதல் சொன்னவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்ற அற்புதமான சுதந்திர போராளி. அவர் சொன்ன சொல் பாரதிக்கு சொர்க்கத்தை தந்தது. எப்பொழுதுமே சொல்லுகிற சொல் காதுக்குள் போகிற பொழுது இனிக்கும். நண்பர்களே, பேசுகிற கோவை மண்ணில் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு எது தெரியுமா? இந்த உலகத்தில் வணிகம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் வந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வணிகம் செய்த கப்பலை போல இந்த நாட்டில் ஒரு தமிழன் கப்பலோட்டினான். அவனுக்கு பெயர் வ.உ.சி. 16 ஆண்டு காலம் செக்கிழுத்து இந்த கோவை சிறையிலிருந்து நாட்டுக்காக செக்கிழுத்த வ.உ.சி. சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது அவனை வரவேற்க எவருமே இல்லை. அவன் மனைவி இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, தம்பி இல்லை, எந்த உறவுகளுமே இல்லாத பொழுது ஒரு மரத்தடியிலிருந்து ஒரு குரல் கேட்டது, சிதம்பரம் பிள்ளை இங்கே வாருங்கள் என்று கேட்டார். மரத்தடியிலிருந்து வருகிற குரலை தந்தவர் யார் என்று
வஉசி பார்த்த பொழுது நெடிய உயரமாக இருந்து நெல்லை தமிழிலே தொல்லை கொடுத்த ஆங்கிலேயனை விரட்டி அடித்த எல்லை காத்த சுப்பிரமணிய சிவா என்ற அந்த நெடிய உருவம் ஆங்கிலேயன் கொடுத்த தொழுநோயாளியின் சிறுநீரை குடித்ததினால் குறுகிய உருவமாகி மரத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு சிதம்பரம் பிள்ளைவாள் வாருங்கள் என்று அழைத்த அந்த குரல் வஉசியினுடைய செவிகளிலே தேனாக பாய்ந்து உன் உருவம் குலைந்தாலும் உள்ளம் குலையாத நட்பிற்காக உன்னை அரவணைக்கிறேன் என்று சொல்லி வஉசி அரவணைத்த இந்த கோவை மண்ணில் சொல்லுகிறேன், பேச பேச தமிழ் இனிது, கேட்க கேட்க தமிழ் இனிது, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்க படிக்க தமிழ் இனிது, தமிழ்தான் இந்த உலகத்தில் இனிது என்பதை இனிதான இந்த மாநாடு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பினை, இந்த அற்புதமான நிகழ்வினை எங்களுக்கு வழங்கிய எங்கள் ரோட்டரி சங்க 2981 மாவட்ட மாநாட்டு குழுவினருக்கும் மாவட்ட ஆளுநர் உள்ளிட்ட அந்த ஆட்சி குழுவினருக்கும் வருகை தந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நிறைவாக, மகிழ்வாக, உறுதியாக, இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம். போயிட்டு வரோம். அறத்தின் வழி நிற்கும் ரோட்டரி என்று சொல்லி விருந்தோம்பலின் பொருள் அன்றும் இன்றும் என்று பாகுபடுத்தி காட்டினார் கபிலா. ஆண் குடும்பத்திற்காக செய்யும் தியாகத்தையும் தனித்தனியாக அஞ்சரை பெட்டியில் இருந்தாலும் குழம்பிற்குள் ஒன்றாக கூட்டு குடும்பமாக இருப்பது போல நல்லதொரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று நாகமுத்து பாண்டியன் அவர்கள் சொல்ல, சிவநந்தினி அவர்களோ ரோட்டரி கொடுக்கும் நம்பிக்கையை கூறி நட்புறவாடலின் மகத்துவத்தை உதாரணங்களாக பாக்குமர நட்பு, தென்னை மர நட்பு, பனைமர நட்பு, 4ஆம் தரமான நட்பு என்று அருமையாக சொல்ல, ராகவேந்திரன் அவர்களோ நல்லவன் எந்த சூழலிலும் வாழ்வான், ரொட்டேரியன்கள் விழுந்துவிடும் இலைகளாக இல்லாமல் விழுதுவிடும் கிளைகளாக இருப்பார்கள் என்று சொல்ல, நல்ல செய்திகளையெல்லாம் நல்ல தமிழில் கூறி இளைஞர்களை ஊக்குவித்து வீட்டில் தொடங்கி நாட்டில் முடித்த செய்திகளை தொகுத்து சொல்லி இனிது இனிது தமிழ் இனிது என்று அருமையான கருத்துக்களை பதிவிட்ட ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட குழுவினருக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க பிடிஜி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களோடு டிஜிஎன்டி அவர்களும் இணைந்து கொள்ள அழைத்து மகிழ்கின்றோம். மாவட்ட ஆளுநர் அவர்களையும் அவர்களை சிறப்பு செய்ய அழைத்து மகிழ்கின்றோம். இளம் பேச்சாளர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட்லெஸ் என்பதனை அருமையாக சொல்லிய அன்பு தம்பி ராகவேந்திரன் அவர்களை சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பு செய்ய அழைத்து மகிழ்கின்றோம் திரு நாகமுத்து பாண்டியன் அவர்களை. செல்வி கபிலா அவர்களை சிறப்பு செய்ய அழைத்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து சிவநந்தினி அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். ஈவென்ட் ஸ்பான்சர் ரொட்டேரியன் எம் எழில் சிவா அவர்களை சிறப்பு செய்ய அழைத்து மகிழ்கின்றோம்.
இந்த அமர்வினை ஏற்று நடத்தி கொடுத்த பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் அவர்களை சிறப்பு செய்ய அழைத்து மகிழ்கின்றோம். டிஜிஎன்டி அவர்கள் அரங்கத்தில் இருப்பின் தயவு செய்து அழைத்து மகிழ்கின்றோம். பிடிஜி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். May I request our district governor to kindly honor our assistant governors. உதவி ஆளுநர்கள் ஜோன் 21, 22 சிறப்பு செய்யப்படுகிறார்கள். உதவி ஆளுநர் ஜோன் 21 ரொட்டேரியன் டாக்டர் எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள், ஜோன் 22 ரொட்டேரியன் ஜிஎம் தாசன் அவர்கள், May I request you, sir, to kindly honor presidents of zone 21 and 22. உதவி ஆளுநர்கள் அவரவர்களுடைய ஜோன் சங்க தலைவர்களை சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது புகைப்படத்திற்கான நேரம். இந்த அமர்வு இனிதே நிறைவடைகிறது.